கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதரர்களே, உங்கள் யாவரையும் பிதாவுடைய நாமத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூட இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துடைய பிரதிபலிகளை உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஆண்டில் கூட மீண்டுமாய் தேவனுடைய சத்தியத்தை தியானித்து கொடுக்கும்படிக்காக தேவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்தி, சகோதரர் சொன்ன வண்ணமாக நம்ம இன்னைக்கு பாடத்தோட தலைப்பான போகும்போது நித்திய ஜீவனுக்கான பக்தி வைராகியம். அப்போ பக்தி வைராகியம் அல்லது பார்க்கும்பொழுது பக்தி அப்படின்னா என்ன, அதாவது டிவேஷன். பக்தினா என்னங்க? பக்தினா எதை குறிக்குதுங்க? ஏன்னா ஒரு வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டை மேற்புறமாக கட்டப்பட்ட அந்த அலங்காரத்தை தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த அஸ்திவாரத்தை பற்றி நமக்கு தெரியாது. அப்போ இந்த பாடத்துக்கு இந்த பக்தியை விருத்தி, பக்தி வைராகின்றது கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்துட்டு போனால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்போ பக்தி டிவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தங்க உங்களுக்கு தெரிஞ்சது? கண்டிப்பாக. ஏன்னா அந்த அன்பு இல்லைனாக்கா கண்டிப்பாக அந்த தெய்வத்தின் மீதும் இறைவன் மீதும் கடவுள் மீதும் நமக்கு அன்பு வராது. அதாவது அன்பு வணங்குதல், அதாவது தேவனை வழிபாடு செய்தல், வர்ஷிப் பண்ணுறது சொல்லி பார்க்குறோம் நம்ம. அப்போ இறைவன் மீதும் தெய்வத்தின் மீதும் நம்ம அன்பு பாசம் வைக்கிறது என்னென்னா அவர் மீது இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை தான் பக்தியை குறிக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இறைவனை வழிபடுவது, அதுக்கு வர்ஷிப் பண்ணும்போது அவரை ஏற்றுக்கொள்கிற நம்ம அவருக்கு வேலை செய்கிறோம். ஏதாவது விதத்தில் நம்ம நினைக்கிற கடவுளுக்கு, நம்ம நண்பரை தெய்வத்துக்கு உதவி சேவை செய்கிறது, இறைவனிடம் நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கிறது. அப்போ பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் இறைவனுக்கு நம்ம மேலே அன்பு இருக்குதுன்னு என்ன பண்ணுவோம்? அடுத்த வேலை அவர் சொல்கிறத நம்ம கேட்போம், அவர் சொல்படி நம்ம கேட்போம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி மக்களுடைய வாழ்க்கை என்பது பார்க்கும்போது பக்தின்றது எங்கே ஆரம்பிக்குதுங்க? பக்தின்றது எங்கே ஆரம்பிக்குது? நமக்கு நம்முடைய வீட்டில் அம்மா இடத்துல ஒரு பக்தி இருக்கும். அதாவது பக்தின்றதை விட பயபக்தி இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணால் திட்டுவாங்க. ரெண்டாவது, நம்ம அம்மா அப்பா இல்லாத போது கூட ஒரு தவறு பண்ணும் பொழுது அவங்களுக்கு பாதிக்கும். அது அந்த பக்தி நிமித்தமாக என்ன பண்ணுவோம்? அந்த பயத்து நிமித்தமாக அதை நம்ம செய்யாது இருப்போம். அடுத்த பக்தி அம்மா அப்பாவை தவிர அடுத்து எங்கே வருங்க? இல்லை, நமக்கு டீச்சர்ஸில் 5 வயசில் டீச்சர்ஸ்கிட்ட போகும்போது அந்த டீச்சர்ஸ் மேலே பயமும் பக்தியும் வரும். அதுதான் குரு பக்தின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும்போது இந்த குரு பக்தின்னும் போது ஸ்கூலில் மட்டும் இல்லை, கலைகள் கற்றுக் கொடுக்குறவங்க, தொழிலை கற்றுக் கொடுக்குற எல்லாருமே ஆசிரியர்கள் ஆகும்போது அந்த குரு பக்தி, அந்த குருவுக்கு மதிக்கிறதுக்கு குரு தட்சணை கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் செய்வோம். ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு நமக்கு யார் குருவாக இருக்கிறாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம குருவாக இருக்கிறாரு. நம்ம அவற்றில் அநேக கற்றுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இந்த பக்தியோட முக்கியத்துவம் என்னங்க? அதோட முக்கியத்துவம் என்னங்க? அப்போ இந்த கடவுள் பக்தி, அந்த இறைவன் பக்தி என்ன பார்க்கும்போது கடவுளுக்கும் இறைவனுக்கும் தெய்வத்துக்கும் இடையில ஒரு நெருங்கிய உறவை ஏற்படுத்துது. அப்போ அதனால தான் நம்ம அந்த அன்பின் மொத்தம் என்ன பண்ணுறோம், அந்த உறவு என்ன பண்ணணும்னா அந்த அன்பை அதிகரிக்க செய்த நம்ம இடத்துல சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு இறை பக்தியோட வாழ்க்கையில் என்ன கொடுக்குதுன்னா ஒரு பெரிய மன அமைதி கொடுக்குது. எவ்வளவு கீழ்த்தரமாக ஏழையாக இருக்கிற ஒரு மனுஷனாகட்டும், உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், மன அமைதி இருக்குன்னு சொல்லவே முடியாது. இவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, மன அமைதி இல்லாமல் இருக்கும். அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவனுக்கு மன அமைதி இல்லாமல் இருக்கும். இந்த மன அமைதியை பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. அதுக்கு ஒரே வழி அந்த இறைய பக்தின்னு பார்க்குறோம். அந்த இறைய பக்தி என்ன கொடுக்குன்னா எந்த சூழ்நிலையுமே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டு பண்ணும். இந்த மகிழ்ச்சிக்கு விலையே கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து மட்டும் இல்லாமல் இறை பக்தி என்ன பண்ணுன்னா நம்ம இந்த ஆன்மீக வளர்ச்சி, கிறிஸ்துவர்கள் மத்தியில் ஆவிக்க வளர்ச்சி ஊக்கப்படுத்துவதாகவும் உற்சாகப்படுத்துவதாகவும் அதை அதிகப்படுத்துவதாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இறைவனுக்கு கடவுளுக்கு நம்ம எப்படின்னா கீழ்ப்படிந்து தீய செயல்களை விலக்கி நம்ம ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையை வாழ செய்கிறதுக்கு வழி சொல்லி பார்க்குறோம். இந்த பக்தி குறித்து நிறைய விளக்கங்கள் இருக்குது, நமக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அப்போ பக்தி அப்படின்னும் பொழுது பக்தி வைராகியம்னு என்னங்க? பக்தின்றது பார்த்தா கடவுள் மீது அதீத அன்பு, அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது, அவர்கிட்ட நெருங்கி நம்ம ஜீவிக்கிறது, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒருக்கமான வாழ்க்கை வாழ்றது நம்ம பார்த்தோம். இப்போ பக்தி வைராகியம்னா மாறாமல் இருக்குது. அப்போ வைராகியம் என்பது பார்க்கும்போது குறிப்பாக என்ன சொல்லணும்னா சுயம், அதாவது நம்மளோட சுயசித்தத்தை செய்யாமல் இந்த உலக இன்பங்கள், உலகத்தில் சில இன்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்பத்தையெல்லாம் விட்டுட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி ஆன்மீகத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபடுறது தான் வைராகியம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ வைராகியம் என்பது பார்க்கும்போது ஒரு மன உறுதி, அதாவது ஒரு செயலை செய்து முடிக்கிறதில்ல, அது மேலே ஒரு தீவிர நாட்டம். இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய இது இருக்காங்கன்னா அவங்க வைராகியமாக இருந்தால் தான் அநேக சோதனைகள் வரும்போது என்ன பண்ண முடியும், அது தப்பிக்கொள்ள முடியும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வைராகியத்தை நம்ம வேறு எப்படி சொல்லணும்னா எதன் மீதும், உலகத்தின் மீது எதன் மீதும் பற்று இல்லாத, எதன் மீதும் ஒரு நாட்டம் இல்லாமல் இந்த உலக இன்பங்களை விட்டு விலகிறது. உலக இன்பங்களில் முதலாவது இருக்குது பார்க்கும்போது பொண்ணுன்னு சொல்லுவாங்க. பொண்ணுன்னா பணம். இன்றைக்கி பணம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது, எதையுமே வாங்க முடியாது. அப்போ அந்த பணத்தை பெருசாக மதிக்காமல் அந்த பணத்தை விட்டு விலகிறது. அடுத்து பெண், இதுவும் ஒரு இன்பத்தை தரக்கூடியன்னு போகும்போது நம்ம ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை போது ஒரு மனைவி கூட வாழ்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பொருள், அந்தஸ்து குறிக்குது. அதாவது நிலம், வீடு, நம்ம வச்சுக்கிற நகை, பணம்,
வண்டி வாகனம் எல்லாத்தையுமே குறிக்குது. அதனால தான் இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய யோகிகள் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடவுளே இந்த உலகம் எனக்கு துன்பமாக இருக்குது, இந்த என்னோட சரீரத்தில் என்னோட சிந்தனைகளே என்னால் கட்டுப்படுத்த முடியல, இந்த உலகம் வேதனையாக இருக்குது, இந்த பிறவி எனக்கு வேண்டாம். ஏன்னா இந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 7 பிறவி இருக்குன்னு சொல்லுவாங்க. போன ஜென்மத்தில் நாயா பிறந்தான், இந்த ஜென்மத்தில் செய்கிற பாவம் அடுத்த ஜென்மத்தில் நீ நாயாவோ ஏதோ ஒன்று பிறப்புன்னு சொல்லும் பொழுது அதுக்கு பயந்துக்கிட்டு எனக்கு இந்த பிறவியே வேண்டாம், இந்த பிறவி போய் நான் கடந்து போகணும், உங்கள் இடத்துக்கு வரும்னு சொல்லி போய் என்ன பண்ணுறாங்கன்னா இமயமலை அடிவாரத்தில் உட்காந்துட்டு பல ஆயிரம் பேர் வருடக்கணக்கில் உணவு இல்லாமல் தண்ணி குடிக்காம அவங்க தவம் இருந்து கடவுளை பார்க்கணும்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி கடவுளை உங்களால் பார்க்க முடியுமா? ஆனால் தேவன் என்ன சொல்றாரு, நீ குடும்பத்தோடு இருக்கலாம், மனைவி கூட இருக்கலாம், குழந்தை குட்டி பத்துக்கலாம், அம்மா அப்பா கூட இருக்கலாம், ஆனால் நான் சொல்றபடி நீ வாழ்ந்தீனா உனக்கு அழியாமை நித்தியஜீவன் கொடுக்குறாரு. அப்போ அந்த அழியாமை நித்தியஜீவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம கடவுளை பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கணும். இப்படியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம்னா விட்டு விடுதல், இத்தனை காரியத்தை விட்டுட்டு நம்ம சொல்லி போகிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ வைராகியம் என்பது என்னென்னா ஒரு மன உறுதி, அடுத்து விடாமுயற்சி. அதாவது எந்த இலக்கு அடைகிறோமோ, ஆன்மீகத்தில் என்ன நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கு, அது அடையிற வரலும் அந்த உறுதியாக இருக்கிறது, தொடர்ந்து அதுக்காக முயற்சி செய்கிறது தான் கடவுள் மீது தீவிரமான அன்பு தான் இந்த வைராகியம்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வைராகியத்தை குறித்த விளக்கு போர்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வைராகியத்தில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நல்வாழ்வுக்கான ஞான வைராகியம் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா, நல்வாழ்வுன்னு என்னங்க, இந்த பூமியில் நம்ம நல்வாழ்வு வாழ்றது ரொம்ப குறைவு தான், ஏன்னா போராட்டமாக இருக்கும். நல்வாழ்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நித்திய ஜீவனை குறிக்குது. அதுக்கு ஞான வைராகியம் பொழுது ஞானன்றது சத்தியத்தை குறிக்குது. அப்போ இந்த வைராகியம் நமக்கு இந்த நித்திய ஜீவன் அடையிறதுக்கு நம்ம சத்தியத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதில் உறுதியாக இருந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வைராகியமாக செயல்படும் பொழுது என்ன ஆகுன்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 13 நிதானமாக வாசிச்சுட்டு வாங்க. 13 பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை 13 பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதீர்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, வீடு இருக்கிறவங்க வீட்டை சுத்தம் பண்ணுவாங்க, அந்த ஆலயத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க ஆலயத்தை சுத்திகரிப்பு பண்ணுவாங்க. அப்படியாக இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா சமயத்தில் அந்த ஆலயத்தை சுத்திகரிப்பு கடந்து போகும் பொழுது அந்த ஆலயத்து வாசல் என்ன பண்ணுறாங்க, புறா விற்கிறாங்க, காசுக்கால உட்காந்து வியாபார ஸ்தலமாகும் போது அது மட்டும் இல்லாமல் ஒரே சத்தம். ஏன்னா தேவனுடைய வீடு என்ன சொல்லுது, ஜெப வீடுன்னு சொல்லப்படுது. ஜெபம் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கணுங்க, ஒரு அமைதி இருக்கணும். அப்போ தான் ஜெபம் பண்ணுறவங்க அவங்க அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி தேவனத்தை ஜெபம் பண்ண முடியும்போது, இவங்க சந்த கடை மாதிரி ஒரு சத்தம் இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சீசர்கள் இது கூடவே இருக்கிறாங்க. இந்த இயேசு இந்த காரியத்தை செய்யும் பொழுது அவங்க ஆச்சரியம் அடைந்து இதை நீதியாக பார்க்குறாங்க. ஏன்னா என்னுடைய தேவனுடைய வீட்டை நீங்கள் கள்ளர் கொகை ஆக்கினீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடித்து விரட்டுறாரு. அப்போ அவங்களுக்கு சீசர்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, சங்கீதம் 69:9 சொல்லப்படக்கூடிய இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருது சீசர்களுக்கு. வாசிக்கலாம் ஸ்டார் அதை. அப்போ தாவீது பார்க்கும் பொழுது 27 வருஷம் இந்த வனாந்திர வாழ்க்கையில் அவர் வாழும் பொழுது குடும்பத்தாராலையும் தேசத்தாராலையும் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது சங்கீத பகுதியில் அவர் அதிகமாக இதை குறித்து அதிகமாக புலம்பி தீர்த்திருப்பார். அவருடைய சூழ்நிலை குறித்து இந்த ஆழ்ந்த துக்கத்தை குறித்து புலம்பி தீர்த்திருப்பார். தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானத்தை எல்லாம் கர்த்தருடைய மகிமையை கெட்டு போயக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்காக என்ன பண்ணுறேன்னா தாவீதுடைய விருப்பமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தாவீது எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டு துன்பப்பட்டாரோ அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வாழும்போது அவருக்கு எப்படி இருந்ததுங்க, எதிரிகள் நிறைய இருந்தாங்க. அவங்க எதிரிகள்லாம் அவர் சொந்த வீட்டார், அதாவது சொந்த ஜனமே இருக்குதுன்னு பார்க்குறோம். தேவையில்லாத வீண் பழி அவர் மேலே போட்டாங்க, நிராகரிப்பு பண்ணாங்க, தூசணமான வார்த்தைகளை பேசினாங்க. இதுவே தாவீது வாழ்க்கையில் இருந்த அடையாளமாக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா, அந்த வனாந்தத்தில் இருக்கும் பொழுது அவர் ஆலயத்துக்குள்ளே உள்ள விட மாட்டாங்க இல்லைங்களா, அந்த ஆலயத்தை தூரத்தில் அந்த பலிபடத்தில் போட்டு எரிக்கும் பொழுது அந்த புகையை பார்த்துட்டு இவருக்குள்ள ஒரு வாஞ்சை, அந்த ஆலயத்தில் போய் இவர் விடுதலை ஆகுறன்றது எண்ணத்தை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தில் போய் நான் பலி செலுத்தி
தேவனுக்கு அந்த அந்தி மாலை பலி செலுத்தி என் கரங்களை அகல விரிப்பேன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆலயத்தின் மேலே மிகுந்த பக்தியும் அன்பும் மரியாதையும் வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்குறோம். தேவனை வீட்டாக ஆலயத்தில் என்ன பண்ணுறாருன்னா அவர் வச்ச மதிப்பும் ரொம்ப தீவிரமானு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனத்தில் சங்கீதம் 69 2வது பகுதி வாசிங்க சிஸ்டர். அதாவது உண்மை நிந்திக்கிற நிந்தனை என்மேல் விழுந்தன. இது என்னதுங்க? உண்மை நிந்திக்கிறவர்கள்னா யார் உண்மை? அந்த இடத்துல உண்மை யாருதுங்க? தேவனை நிந்திக்கோட நிந்தனை என்மேல் விழுந்தனா, தேவனை நிந்திச்சா எப்படி தாவீது மேல இந்த நிந்தனை விழுகும்? தேவனை நிந்திக்கிறாங்க, அப்ப தேவன் தான் அவங்க நிந்திக்கிறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா தாவீது மேல அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மை நிந்திக்கோட நிந்தனை என்மேல் விழுந்ததுங்கிறாரு. எப்படி இவர் மேல விழுகும்? அப்போ என்ன அர்த்தம்னா, தேவன் மீது பார்க்கும்பொழுது அவருக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கிறனால தேவனை அவமானப்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் அந்த நிந்தனை என் மேலே வரட்டும். அவர் அவமானப்படுத்துறீங்களா, அந்த வலியும் துன்பத்தையும் தாவீது ஏற்றுக்கொண்டு அதுக்கு பதிலாக நான் சாகிறேன். அந்த அளவுக்கு தேவன் மீது அன்பு. இந்த காரியம் எப்படின்னாக்கா, எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுங்களா? நம்ம தேவன் விரும்புகிற தாவீதோட 2வது படத்தில் நம்ம அதை பார்த்துருப்போம். அப்போ எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வரும் பொழுது தேவன் சொல்கிறாரு, நீங்கள் அங்கே போங்க, பாலும் தேனோடும் தேசமாக இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ சுபிட்சமாக இருக்கும், நீங்கள் போய் அங்கே வாழ்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி நீங்கள் அங்கே வழிபடுங்கணும் பொழுது இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. தாவீது பார்க்குறாரு, ஆலயத்தை கட்டலை, கூடாரம் போட்டிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு தேவனை இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே, தேவனை இப்படி நிந்திக்கிறாங்களே, ஒரு கூடாரம் எவ்வளவு அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை எகிப்திலிருந்து கொண்டு வந்தார் அவர், ஆனால் அதை விட்டுட்டு இன்னும் கூடாரமாக வச்சுருக்கிறாங்க தேவனை ஆலயத்தை கட்டலன்னு. அந்த நிந்தனை தேவனை படுத்துக்கிற அவமானம் என்னை சாகட்டும், நான் சாகட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தோட அர்த்தம் சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த நிரந்தர ஆலயம் கட்ட அவருடைய எவ்வளோ வாஞ்சியாக இருந்தது. ஏன்னா அவர் ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது ராஜ்யபாரம் பண்ணணும்னு நினச்சாரா, ஆலயத்தை கட்டணும்னு நினச்சாருங்களா? அவர் தேவனுக்குன்னு அவர் வீட்டை கட்ட வேண்டும் தான் அவர் வாஞ்சியாக இருந்தது. ஆனால் அவர்கிட்ட தேவனுக்கு கொடுத்த வாக்கு உங்களுடைய குமாரன் சாலமன் மூலமாக ஒரு ஆலயத்தை கட்டி முடிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வீட்டின் மீது தாவீது கொண்டிருந்த அதே ஆர்வம் தான் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் பார்க்குறோம். என்னுடைய பிதாவகை விட கல்லறைக்கு ஆக்கினீர்களே, அந்த தாவீதுக்கு இருந்த அதே பக்தி வைராகியம் தான் என்ன பண்ணுச்சுன்னா, இவர் இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துறீங்க, வியாபார ஸ்தலமாகறீங்க, அவர் அடித்து விரட்டி அடிச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இருதயத்தில் அது என்னென்னா, அது ஒரு நீதியான கோபம். இது வந்து ஒரு நீதியான தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தலாமா? அப்போ இவங்க சீசர்கள் என்ன பயந்தாங்கன்னா, தாவீது அங்கே சாகணும்னு சொன்னார், அப்போ இயேசு கிறிஸ்து இவங்க பலியாயிருவார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்க. ஆனால் அது நீதியாக இருந்து சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனுடைய ஆலயத்தை கல்லறை என்று குறிப்பிட்டு பிதாவின் விட்டு வெளியேறும்படி அவங்களுக்கு கட்டளையிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தாவீது காலத்தில் தேவன் எங்கே வாசம் செய்கிறாரு? தேவாலயத்தில். ஏன்னா வேற எங்கே இருக்க மாட்டோம், தேவாலயத்தில் தேவன் வாசம் செய்கிறத மதிப்பாக சொல்லி பார்க்குறோம். அப்போ தற்போது தேவனோட உடன்படிக்கை செய்த புது சிருஷ்டி ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் எது இருக்குதுங்க? இந்த கட்டமா நாம தான், நீங்களே அந்த ஆலயம் இப்படி சொல்றாரு. அப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வாசம் செய்கிறது. அப்போ நாமில வாசம் செய்கிற அந்த தேவனுடைய இந்த வீட்டின் மீது, இந்த சரீரத்தின் மீது கிறிஸ்து காண்பித்த அதே வைராகியம் இருக்கணுமா வேண்டாங்களா? கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அது வாசிக்கலாம். ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ இங்கே புதிய ஏற்பாடு காலத்தில் என்ன, நாம தான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரத்தில் தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கும் பொழுது, இன்னைக்கு பார்க்கும் பொழுது இந்த அதிகரித்து வரும் இந்த தேவ பக்தியற்ற உலகத்தில், குறிப்பாக கிறிஸ்துவ மண்டலத்தில் இன்னைக்கு எப்படி இருக்கு அங்கே பக்தி? உலக ஜனங்கள்லாம் என்னென்னலாம் செய்கிறாங்களோ அதுக்கு மேலே இன்னைக்கு செய்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து பிழைப்புக்கு வழி இல்லையா, உடனே ஒரு சபையை ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஒரு 10-15 பேர் இருந்தால் போகிறோம், ஏதாவது பண்ணி அதில் வருமானத்தை தான் ஈட்டுறாங்க வழிய ஜனங்களை வஞ்சகமாக வச்சுக்கோங்களேன். அந்த பக்தின்றது ஒன்று இன்னைக்கு அங்கே கிடையாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனால் நம்ம பிரிக்கப்பட்டு நம்ம தூய்மையாக இருக்கும் பொழுது அப்போ நம்முடைய பக்தி வைராகம் எப்படியா இருக்கணுமா வேண்டாங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தாவீதை போலவே இயேசு கிறிஸ்துவும் காரணமின்றி வெறுக்கப்பட்டார், காரணமின்றி நிராகரிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார்னு பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றி போகும்போது நமக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய தேவனுடைய ஆலயத்தில் சரீரத்தில் பரிசுத்தாவை பெற்றிருக்கிற நமக்கும் கூட என்ன பண்ணணும், இதே மாதிரி நிந்தனை, நம்முடைய துன்பங்கள், அவமானம் வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதை சந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்பதை நம்ம கண்டிப்பாக அதை நினைவில் கொள்ள வேண்டும். வாசிக்கல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த நீதி நிமித்தமா, அது தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த தீட்டு பண்ணுறீங்க அப்படின்னு அவர் நீதியாக நடந்து கொள்ளும் பொழுது
என்ன ஆகணும், அவருக்கு கண்டிப்பாக மரணம் சம்பவிக்கலாம். நமக்கும் கூட ஏற்படும் பொழுது அந்த நீதிக்கான சோதனைகள் வரும்போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த பக்தி வைராகியமாக நம்ம உறுதியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நடந்துக்கிட்டார் பார்த்தீங்களா, அந்த கல்லர் கொகை ஆக்கின்னு சொல்லி அவங்க அடித்து துரத்து என்னன்னாக்கா, சங்கீதம் 69:9 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் இங்கே யோவான் 2:17 நிறைவேறுது. எப்படி நிறைவேறுன்னு சொல்லும் போது இதில் நமக்கான என்ன பாடம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது பரிசுத்தம். அப்போ தேவனுடைய வீடு எனப்படும் இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக கண்டிப்பாக காத்துக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே அந்த கல்லர் கொகை ஆக்கி வியாபார ஸ்தலம் ஆனாங்களோ, அந்த பஸ்கா சமயத்தில் எப்படி அதை பரிசுத்தம் பண்ணி அவங்க அடித்து விரட்டினாரோ, நம்முடைய தேவனுடைய ஆலயமாக சொல்லப்படுகிற நம்முடைய சரீரத்தை, இந்த பரிசுத்தத்தை தூய்மையாக நம்ம வைராகியமோடு காணப்பட வேண்டும். அப்போ வைராகியம் இல்லைன்னு என்ன பண்ண முடியும், நம்ம இடத்துல அநேக காரியங்கள், உலக காரியங்கள் நம்ம சிந்தனையை தாக்கும் பொழுது கண்டிப்பாக பரிசுத்தம் இல்லாத போயின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது, இந்த காரியத்தில் மேசியா அப்படின்ற இயேசு கிறிஸ்து தனக்கான ஒரு அடையாளத்தை காட்டார் இந்த சம்பவத்தின் மூலமா. எப்படின்னு பார்க்கும் பொழுது, தேவாலயத்தை எடுத்து சுத்தம் செய்கிறார். இதை செய்ய அவர் யாருன்னா, தேவனால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வர இருக்கிறதான அறிவிக்கப்பட்ட மேசியா. அங்கே சொல்லப்பட்ட காரியம் இங்கே நடத்தி காட்டான்னு பார்க்குறோம். அப்போ இந்த அடையாளத்தை செய்கையால் தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறதுனாலே தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார் சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனால் அழைக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள மனவாட்டியாகவும் சபை வாய்ப்புக்கு அங்கீகரிக்கப்படுத்துகிற நம்ம என்ன ஒரு புது சிஷ்யனின் அடையாளத்தை நம்ம நிரூபிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்துக்கு தான் நமக்கு பக்தி வைராகியம் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதன் மூலமாக இன்னொரு காரியத்தை கூட தேவன் கிறிஸ்து வெளிப்படுத்துறதுனா, இதன் மூலமாக நீதிமானுடைய அழைப்பு உறுதி செய்யப்படுகிறது. எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வாழ்வர்களுக்கு இந்த விதமாகவே பக்தி வைராகியத்துடன் நம்முடைய சரீரமான ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணுதல் அனுதினம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அனுதினம் பலின்னு சொல்லுவோம் நாங்கள், அதாவது நம்ம நிறைய பார்த்துருப்போம். அப்போ பக்தி வைராகியம் இந்த பரிசுத்தம் அப்படின்றது பாசவர் சமயத்தில் மட்டும் செஞ்சால் போருமா, இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது செஞ்சால் போருமா? இந்த பரிசுத்தம் அனுதினம் செய்யும் பொழுது தான் ஒரு சின்ன சின்ன தவறுகள் பெரிதாகிறதுக்கு முன்பாக நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சரீரத்தை, அந்த பரிசுத்தாவி வாழக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 69 சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் தேவனிடம் சித்தம் செய்யவே இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து இதை செய்ய வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டு எழுதப்பட்டதை இயேசு கிறிஸ்து செயல்படுத்தி காமிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறான்னு பார்க்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ ஊழியத்தை செய்தார். இதை உலக மீட்புக்காக அடையாளமாக செஞ்சார். எப்படின்னா, உண்மை வீட்டை குறித்தான பக்தி வைராகியம் என்னை பட்சித்துன்னா, அந்த பட்சித்ததுன்றது என்ன, அழிக்கப்படுறது. அதாவது இது நிமித்தமாக இந்த உலக மீட்புக்காக இயேசு கிறிஸ்து பலியாகணும், அதுதான் அதை செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தீர்க்க தரிசனம் இதன் மூலமாக நிறைவேறிச்சு. அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் என்ன ஊழியம் செய்தார்னு பார்க்கும் பொழுது, இந்த பூமிக்கு எதற்காக அவர் வந்தார் என்பது தெளிவாக புரிஞ்சிருந்தார். அதை அறிந்து அதன்படியாக என்ன பண்ணுறாரு, அடையாளமாகவே இந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிறார். அப்போ பார்க்கும்போது பட்சித்ததுன்னு போகும்போது விழுங்கப்பட வேண்டும், மரணம், அவர் மரணத்துக்குள்ளாக போகணும். அப்போ நம்ம கூட பரிசுத்தமாக வாழும் பொழுது நமக்கு எதிராக அநேக தடைகள் வரும். பரிசுத்தமாக சுலபமாக வாழ்ந்துட முடியாது. இன்றைக்கி நமக்கு நிறைய தடைகள் வரும். அதை நம்ம வைராக்கியமாக எதிர்த்து நிற்க வேண்டும், நீதியாக எதிர்த்து நிற்க வேண்டும். ஏன்னா பாடுகள் நமக்கு அருளப்பட்டிருக்குது. நமக்கு எங்கெங்கே போராட்டம் இருக்குதுங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தி வேறையாக இருக்கும்போது நம்முடைய போராட்டம் முதலாவது உலகத்தில். ஏன்னா நம்ம அதிக நாட்கள் உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்திலிருந்து தான் ஊறி வந்திருக்கிறோம். அந்த உலகத்தில் இருக்கிற குட்டைகளோட ஊரின மட்டையாக நம்ம இருந்திருக்கிறோம். அதுலேருந்து தேவன் நம்மளை பிரித்து எடுத்து நமக்கு பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தோடு நம்ம போராடி தான் நம்ம வெளியில் வரும்னு சொல்லிப்பாங்க. அடுத்தது மாமிசம். இதுதான் இருக்கிறதுல பெரிய போராட்டம். ஏன்னா மாமிசத்தை மேற்கொண்டு ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவ இந்த மாமிசத்தை ஜெயம் கொண்டானாக்கா நிச்சயமாக தேவனுக்கு உதவி செய்வான். அடுத்தது சாத்தான். ஏன்னா எந்த விதத்திலேயாவது நமக்கு பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணணும். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு நம்முடைய சரீரத்தில் வாழக்கூடிய அந்த பரிசுத்தாவை துக்கப்படுத்தும்படிக்காக ஏதாவது ஒரு தீங்கான காரியத்தை செய்யணும் தான் சாத்தன் சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சோதனைகள்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்குள்ள கண்டிப்பாக பக்தி வைராகியம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு வேணும்னு சொல்லி பார்க்குறோம். சரி, நம்ம ஏன் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்? பக்தின்னு என்ன பார்த்தோம்? இந்த இயேசு கிறிஸ்து பக்தி வைராகியத்தை நீதியாக செயல்படுத்தி காட்டான்னு பார்த்தோம். நம்ம ஏன் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும்? வாசிக்கலாம். சங்கீதம் 4:3. சங்கீதம் 4:3. அங்கே ஸ்கிரீனை பார்த்து படிங்க. பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நாம் ஏன் பக்தி உள்ளவர்கள் இருக்கணும்னா, பக்தி உள்ளவர்கள் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் பக்தி உள்ள ஜனங்கள் தமக்காக தெரிந்து கொள்ளப்பட வேணும்னா, தெரிந்து கொள்ளப்பட்டது என்ன அர்த்தம்னா, இந்த உலக ஜனங்கள் மத்தியிலிருந்து நம்ம பிரித்து எடுக்கிறார்.
அவருக்கு பக்தி உள்ளவர்களாக அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று. அப்போ இது இது எங்கே நடக்குதுன்னா, நம் தாயின் வயிற்றில் உருவாகும் போது, நம்ம கருவை உருவாகும் போது அவர் கண்கள் அதை பார்த்துச்சு. நம்ம நரம்பு மண்டலங்கள் உருவாகும் போது அவர் கண்கள் பார்க்குது. நம்ம எலும்பு மண்டலங்கள் உருவாகும் போது தேவனுடைய கண்கள் அதை பார்க்குது. நம்ம இருதயம் உருவாக்கி அது துடிக்கும் பொழுது தேவன் அதை பார்க்குறாரு. பார்த்து அன்னைக்கு அதை முன்குறிச்சு அவர் பிரித்து எடுக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் பொழுதே நம்ம முன்னறிந்து நம்மளை பரிசோதனை செய்திருக்கும் பொழுது, நமக்கு தனக்காக பக்தி உள்ள ஜனங்கள் வேண்டும் பொழுது, இந்த தேவனுடைய பக்தி உள்ள ஜனங்கள் நம்ம எவ்வளோ பக்தி உள்ள வைராகியம் நம்ம இருக்கணும். ஏன்னா கரு உருவாகும் போதே நம்மளை முன்குறிச்சு தெரிஞ்சிருக்கிறாருன்னா நம்ம மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம பாத்திரம் ஆகணும்னா கண்டிப்பாக பக்தி வைராகின்றது கண்டிப்பாக தேவை. அப்போ பக்தி உள்ளவராக இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். சரி, அப்படியானால் பக்தி உள்ளவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க நிலை என்ன? இப்போ நம்ம பக்தியை பார்த்தோம், பக்தி வைராகியம் ஏன் இருக்கணும், ஏன் பக்தி உள்ளவராக இருக்கும்போது தேவன் தெரிந்து கொண்டாரு பார்க்கும்பொழுது, இந்த பக்தி உள்ளவர்கள் நிலை என்னன்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். சங்கீதம் 12:1. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் இல்லை. ரட்சியும் கர்த்தாவே, அதாவது மரணத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. பக்தி உள்ளவன் அற்று போகிறான். ஏன்னா இந்த உலகத்தில் பக்தியாக இருக்கிறவங்கலாம் அற்று போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில நம்ம போயிடக்கூடாது. அற்று போகிற ஜனத்தில் நம்ம இருந்துடக்கூடாது. உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாமே அது கிறிஸ்துவ மண்டலமாக இருந்தாலும் சரி, எங்கே தான் சரி, உண்மை உள்ளவர்கள் இன்னைக்கு காணப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ நம்ம பக்தி வைராகம் உள்ளமாக இருந்தாக்கா நம்ம அந்த பக்திக்குள்ளே அற்று போகாமலும் உண்மையுள்ள நிலைமையில் நம்ம என்ன அந்த லிஸ்ட்டில் நம்ம போயிடக்கூடாது. நம்ம அப்போ இந்த வைராக்கியத்தில் நம்ம உண்மையுள்ளவர்களை நம்ம நிரூபிக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இது வாசிக்க வேணும். 1 பேதுருல 4:18 சொல்லுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அதுயானால் பக்தி உள்ளவனும் பாவியும் எங்கே நிலை நிற்பான். அப்போ எந்த அளவுக்கு நம்ம நீதிமான தேவன் அழைச்சிருக்கிறாரு. அந்த நீதிமான் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அது பக்திக்குள்ளே கொண்டு வந்து அந்த பக்தியை விருத்தி அடைய வச்சு அந்த பக்தி வைராகியமாக மாறும் பொழுது தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் இருப்போம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ரட்சிப்பு என்பது மதிப்பிட முடியாத ஒரு பரிசு. ஏன்னா இது ஒருவருக்கு எளிதாக கிடைச்சிடுமா? அது இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, சும்மா கிடைத்தவில்லை சுதந்திரன்னு. எத்தனாயிரம் மரணங்கள், எத்தனாயிரம் அடித்து எவ்வளோ கொடுமைப்படுத்தி ஜெயிலையும் இருட்டிலையும் போட்டு தான் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சுன்னு சொல்லும் பொழுது அது இன்றைக்கி இருக்கிற சந்ததிகளுக்கு தெரியுமா? சாதாரணமாக அதை வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு பிச்சைக்காரனை கொண்டு போய் இந்திய நாட்டோட பிரதமரை உட்கார வச்சா அதோட மதிப்பு தெரியுமா? அந்த பதவி அந்த ஆளுக்கோட மதிப்பு தெரியுமா? அப்போ ரட்சிப்புன்றது ஒரு சாதாரணமாக எடை போட்ட முடியாதில்லை, அது விலையேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நீதிமானான ஒருவன் ரட்சிக்கப்படுவது கடினம் என்றால் பக்தி இல்லாதவனும் பாவிகளும் ரட்சிக்கப்படுவது எவ்வளோ ஒரு கடினம். அப்போ நீதிமான் எப்படின்னா தேவனுக்கு சித்தமானதை செய்து அவருக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்ந்து நீதிமான இருக்கிற நிலைமையில அப்டேட் பண்ணுவாங்க, அந்த தரத்தை உயர்த்துவாங்க. எப்படின்னா ஒரு பொண்ணு நெருப்பில் போய் சோதிக்கப்படும் பொழுது, ஒரு பொன் தங்கம் நெருப்பில் புடம்படும் பொழுது எத்தனை புடத்துக்கு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அது மதிப்பு கூட்டப்பட தரம் உயரும். அந்த மாதிரி நம்ம நீதிமான அழைக்கப்பட்டுட்டோம், அப்படியே இருந்துட்டாக்கா அது நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ பக்தி இல்லாத பாவிகள் எப்படி இருப்பாங்கன்னா இந்த காரியத்துக்கு எல்லாமே அநீதி செய்வாங்க, அக்கிரமம் செய்வாங்க, எல்லாத்துக்கும் நேர்மாறாக இருப்பாங்க. அப்போ ரட்சிப்பை பெறுவதற்கு நம்ம அனைவரும் எப்படின்னா நம்மளோட கவனம், நம்மளோட சிந்தனை, செயல் எல்லாமே தேவனை நோக்கி திரும்பி இருக்கணும். இப்போ இன்றைக்கி இரவு நேரம் வருது, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குட்டி ஜீவராசிகள் இருந்தும் நம்ம மனிதர்கள் வரையில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? இரவு நேரம் வருது, எல்லாமே ஒரு காரியத்தை எதிர்பார்ப்பாங்க. என்ன அது? சூரியனை, சூரிய உதயத்தை எல்லா ஜீவராசிக்கும் எதிர்பார்த்து. ஏன்னா அது வந்தால் தான் செயல்பட முடியும். உடனே எல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போவாங்க, பறவைகள்லாம் வெளியில் வரும், இதெல்லாம் செய்யும். அந்த மாதிரி நம்ம எப்படி அந்த பறவைகள் சூரிய உதயம் வரும் பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கும், நமக்கு ஜீவனம் கிடைக்கும், உணவு கிடைக்கும், நம்ம சந்தித்து விடுத்தியாக நினைக்கும் போது நம்ம அந்த ரட்சிப்பை பெறுவதற்கு என்ன பண்ணணும்னா எப்பவுமே தேவனை சார்ந்து தேவனை சூரியனாக நினச்சி நம்ம அதை பார்த்துக்கிட்டோன்னா இருள் அப்படின்றது இன்னொரு காரியம் எடுக்கலாம், துன்பம், கஷ்டம், பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இந்த தேவனை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த சூரியன் அப்படின்றது எப்படி நமக்கு வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்தி கொடுக்குதோ அந்த மாதிரி காரியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் அவர் நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கிறார். அப்போ அந்த வழியை பின்பற்றுறதுக்கு பக்தி வைராகியம் தேவைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ரட்சிப்பு என்பது எளிதாக கிடைக்கும் ஒன்றுமில்லை. ஏன்னா அவர் ஒரே பேரான தேவனோட குமாரனை கொடுத்தார். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்த்தாங்கன்னா சர்வ சிருஷ்டிக்கும் நம்ம பூமியும் சூரிய மண்டலத்தில் இருக்கிற குடும்பத்தை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்ஸி, மில்கி வேன்னு சொல்லுவாங்க, பால்வெளி மண்டலத்தில் ஒரு புள்ளியாக இருக்குது. அந்த மாதிரி பால்வெளி மண்டலம் 1500க்கு மேலே இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டாத காரியம். இது எல்லாத்தையும் உண்டாக்குன தேவனுடைய ஒரே பேர் நோக்கமாக இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு ராஜா இருக்கிறாருன்னா, ஒரு மகனாக இருந்தாருன்னா அவரோட மதிப்பு என்ன? அப்படிப்பட்ட ஒரு குமாரனை பாவியாக இருக்கிற நமக்கு பலியாக கொடுத்துருக்காருன்னா அது அந்த பலியை நம்ம எப்படியாக மதிக்கணும், அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பக்தி விருத்தியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு அவரோட கூட பாடுபட்டால்
ஆளுகை செய்வோம். பாடுபடுறதுக்கு வைராகி வேணும். எல்லாராலையும் பாடுபட முடியுமா? இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் ரோட்டில் போகிறவங்கள நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும், கடன் பிரச்சனைலாம் தீரும், உங்கள் நோயெல்லாம் தீரும், நீங்கள் சுபிட்சமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா வந்துடுவாங்க. ஆனால் நீ கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னா சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீ பாடுன்னு சொல்லி பாருங்க, யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவ சபைகளை உட்காந்துறதுக்கு அந்த நரகம்ன்றது பயத்தில் தப்பிக்கிறதுக்கு நீ உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பக்தியில் இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவரோட பாடுபடுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வைராகியம் தேவை. அதற்காகவே நம்முடைய போராட வேண்டும். இந்த போராட்டம் எப்படின்னா தேவனிடம் மன்றாடி அவர்கிட்ட நம்ம தத்தம் செய்யணும். நம்மகிட்ட ஏன்னா உடன்படிக்கை பண்ண நம்ம என்ன பண்ணோம்? தேவனே என் சித்தம் அல்ல உன் சித்தம் செய்ய வரோம், இனி எல்லாம் என்னுடையதெல்லாம் முன்னாடி நம்ம சொன்னதோடு சரி. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பக்தி வைராகி நமக்குள்ள உறுதியாக காணப்படணும்னா நம்ம முழுசாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அவரை நோக்கி நம்ம காத்துட்டுன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நம்முடைய பலியின் வாக்கு தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? சுகந்த வாசனை பலியாக இருக்கும். அந்த சுகந்த வாசனைன்ற இடத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆலயத்தில் கரைப்பட்டிருந்ததுன்னா அந்த வாசனைக்குள்ளே என்ன கலந்து வரும்? துர்நாற்றமும் கலந்து வரும். அதிகமாக துர்நாற்றம் வந்தாக்கா கண்டிப்பாக தேவ சமூகத்துக்கு போக முடியாது. அப்போ அந்த சுகந்த வாசனையாக நம்முடைய பலியின்றி இருக்கும் பொழுது இது வைராகியத்தில் நிறைவேற்ற முடியும், சாதாரண முறையில் நிறைவேற்ற முடியும்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதுக்கு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? நமக்கு தைரியம் வேணும். எதுக்கு தைரியம்? வாசிக்கலாம். சங்கீதம் 32:5 மற்றும் 6. சங்கீதம் 32:5 மற்றும் 6. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்போ நீங்கள் நம்ம நிறைய பேர் தவறு பண்ணிட்டாங்கன்னா இப்போதான் நீங்கள் செஞ்சிட்டீங்க, சிஸ்டர் செஞ்சிட்டிங்கன்னா ஒத்துக்குவாங்களா? செஞ்சுருப்பாங்க, நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் இந்த மாமிசம் போராடும், இல்லை நான் செய்யலைன்னு. ஆனால் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், இந்த மறைக்காமல் எப்படி வரும்னா தைரியம் வரணும். என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்போ பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் 6வது வசனம் வாசிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அவன் 5வது வசனத்தை பார்க்கும்போது தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். இங்கே தோஷன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதோட அர்த்தம் என்ன பார்க்கும்போது குற்றம், பாவம், தீமை. இதை தைரியமாக இடத்துல அறிக்கை செய்து மறைக்காமல். ஏன்னா நம்ம மனித இடத்துல சொல்ல போகிறது இல்லை, நம்ம தேவ இடத்துல அந்தரங்கமாக அந்த மன்னிப்பு கேட்கும் போது அதை மன்னிப்பார். இதுக்கு இந்த சில சமயத்தில் நம்ம தவறு பண்ணிட்டேன்னு பண்ணுவோன்னா தைரியம் இருக்காது, தேவ சமூகத்துக்கு போக மாட்டோம். இந்த 6வது வசனம் சொல்லப்படும் சகாயம் கிடைக்கும் காலத்தில்னா இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை குறிக்கல. அது என்ன காலம்னா சோதனைகள் கஷ்டங்கள் நிறைந்த காலத்தில் நம்ம பக்தியுள்ளவனாக இருந்து தேவனை விசுவாசித்து அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் காண்பித்த வழியில் நடக்க வேண்டும். இந்த காலம் பார்க்கும் பொழுது காலம் செல்லாது இனி அப்படின்னு ஒரு வசதி இருக்கும். அப்போ அந்த காலத்தை நம்ம காத்துருக்கக்கூடாது. உடனடியாக என்ன பண்ணணும்னா இது சகாயம் காலமான காலம்னு சொல்லிட்டு உடனே தேவனிடத்தில் நம்ம சரணாகதியாகும் சொல்லி பார்க்கணும். ஜலப்பிரவாகமே வந்தாலும் அது அணுகாது. ஜலப்பிரவாகம்னா பெரு வெள்ளம். இப்போ ஒரு ஓடை போயிட்டுருக்கு, ஒரு ஆறு போயிட்டு இருக்குதுன்னா அது அக்கம் பக்கத்தில் 2 பக்கம் வீடு கட்டிட்டு இருப்பாங்க. மிகப்பெரிய வெள்ளம் வரும்போது என்ன பண்ணுங்க, அந்த இடமே அடையாளம் தெரியாத அடிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த ஜலப்பிராயம் போல ஆபத்து வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணால் பயந்துட வேண்டியதில்லை. எவ்வளோ நம்மளை மூளைக்கு போனாலும் என்னென்னா தேவன் நிச்சயமாக நம்ம பக்தி உள்ளவர்களை பாதுகாப்பார்னு சொல்லி பார்க்குறோம். பக்தி உள்ளவர்களை அவர் விடுப்பார். ஏன்னா பக்தி உள்ளோட ஜப வாழ்க்கையில் இந்த வசனம் இந்த அவசியத்தை இந்த வசனம் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அப்போ பக்தி உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம பக்தி உள்ளவர்களாக இருக்கிறோம், வைராகியம் உள்ளவராக இருக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்குங்க? அதனால் நமக்கு என்ன பலன்? அப்போ இந்த ரட்சிப்பு நித்திய ஜீவன்னா இது நமக்கு கிடைக்குமா? இன்றைக்கி பக்தியாக இருந்து வைராக்கியமாக இருந்தால் நித்திய ஜீவன் நமக்கு இன்றைக்கி கிடைக்குமா? ஏன்னா இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க இந்த ரட்சிப்பு, இந்த நித்திய ஜீவன், இந்த அழியாமை யூதர்களுக்கு மட்டும்தான், புறஜாதிகளுக்கு கிடையாது. நிறைய யூடியூப் சேனல் போனால் இருக்குது, நிறைய சகோதரர்கள் குறித்து பேசுகிறாங்க. அப்போ யூதர்கள் இஸ்ரேலுக்கு தான் இந்த சபை வாய்ப்பு, அது புறஜாதிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய வசன ஆதாரங்களை காட்டுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தாய் இருக்காங்க, அவங்க கன்சீவ் ஆகுறாங்க, அது கர்ப்பம் அடைகிறாங்க. அப்போது சொல்லுவாங்க கர்ப்பம்னா நான் 10 மாதம் சுமந்து பெற்றுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 8 மாதத்துலையும் பெற்றவங்க இருக்கிறாங்க, 9 மாதத்துலையும் பெற்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தைக்காக நான் 10 மாதம் சுமந்து பெற்றுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கர்ப்பத்தில் ஒரு கரு உருவாகும் போது அவங்க மைண்ட் எப்படி இருக்குங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த கரு மேலே தான் அவங்க எண்ணம் இருக்கும். என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பயம் வரும். உட்காந்து எந்திரிக்கிறது, அந்த வாமிட்டு வரும், சாப்பாடு உள்ளே போட்டால் உள்ளே தங்காது, வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு உட்காந்து எந்திரிக்கிறது நடக்கிறது பிறகு எல்லாமே அந்த கரு மேலே தான் அந்த தாய்க்கு கவனமாக இருக்கும். 10 மாதம் வரும்பொழுது இந்த பிரசவ வலி தாங்க முடியாத ஒரு பிரசவ வலி.
அந்த குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த வலிகளெல்லாம் போயிடும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வலி சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, வா சாமி இந்த ஒரு குழந்தையோட போகிறேன்னுவாங்க. ஆனால் 5 குழந்தை பெற்றிருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தை அப்படின்னும் பொழுது இப்போ அந்த வலி வருது, இந்த 10 மாதம் சுமந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க, டெலிவரி ஆகுது. அவங்க மயக்க தெளிஞ்சு பார்க்கும்பொழுது எங்கே குழந்தைன்னு கேட்கும்போது, டாக்டருங்க குழந்தையா அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு, அந்த தாய்க்கு? இல்லைங்க எனக்கு இந்த மாதிரி 10 மாதம் நான் பிள்ளையை சுமந்தேன், அவ்வளோ வழியில் நான் பிள்ளை பார்த்து எங்கேங்க குழந்தைன்னா குழந்தையா அப்படிலாம் ஒன்று இல்லையா அப்படின்னு சொன்னாக்கா அந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அப்படி தான் புறஜாதிக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு சொல்கிறது இங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா புறஜாதியாக நாம் பக்தியாக இருந்து என்ன பலன் நமக்கு? நமக்கு தான் சபை வாய்ப்பு நித்திய ஜீவன் இல்லையே. இன்றைக்கி நிறைய பேர் அந்த காரியங்களை கேட்டுட்டு ஒரு சமயத்தில் விசுவாசிக்கிறது இல்லை, ஒரு சமயத்தில் இருக்குமோன்ற ஒரு பயம் ஏக்கம் இருக்குது இல்லையா? அதுக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 42லிருந்து 50 வரை நிதானமாக வாசிச்சுட்டு வாங்க. அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்தது அப்படி வரிசை 50 வரை வாசிச்சுட்டு வாங்க. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பொறுமையாக 46 பொறுமையாக வாசிங்க. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது. பாருங்க, யூதர்களுக்கு பவுல் சொல்றாரு, முதலாவது வேத வசனம் இல்லாத சத்திய அறிவு எப்படி வரும் அவங்களுக்கு? முதலாவது உங்களுக்கே வேத வசனத்தை சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றாரு. அடுத்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் என்ன பண்றாங்கன்னா, நித்திய ஜீவனுக்குள்ளான வசனத்தை தள்ளி அவங்களே நியாயம் தீர்த்துக்கிறாங்க. இதோ நாங்கள் புற ஜாதியாரிடத்தில் போகிறோம். 47 நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். பூமியின் கடையாந்தரம் வரலும் சத்தியம் போய் சேரணும்னு சொல்லிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறாரு, அந்த ஒளியை உங்களுக்குள்ள வச்சிருக்கிற, நீங்க போய் இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க. 48 அப்படி 50 வரலும் வாசிங்க சார். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. 50 யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். அதை நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வசனத்தை சொல்லும் பொழுது ஏத்துக்காம நிராகரிச்சாங்க. புறஜாதிகளுக்கு இதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள புறம்பே தள்ளுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த வேத வசனத்தங்களை தள்ளி நித்திய ஜீவனுக்கு தகுதியில் அவங்களே அவங்க நியமனம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சிஸ்டர், அதுலேயே 13ஆம் அதிகாரத்தில் 27, 28 வாசிங்க. அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் 27, 28. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். யாருங்க அவரை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி முடிவு பண்றது யாருங்க? யூதர்கள். அடுத்த வசனம் 30, 28. மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். மரணத்துக்கு ஏது ஒன்றும், மரணத்துக்கு எதுவுமே இல்லை, எந்த குற்றம் செய்யாதவ கொலை செய்யும்படிக்கு பிலாத்துக்கிட்ட வேண்டிக் கொள்றாங்க. இவங்களுக்கா நித்திய ஜீவன்? இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யும்படி வேண்டிக் கொண்டவங்களுக்கா நித்திய ஜீவன் தேவன் கொடுப்பாரு? கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போஸ்தலர் 13:47 வாசிங்க. நீர் பூமி, அது ஏற்கனவே வாசிட்டோம். நீ பூமியின் கடைசி பரிந்தும் ரட்சிப்படையும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்குள்ளே ஒளியாக வைத்தான். ஜாதினா என்னதுங்க? நமக்கு இருக்கிற ஜாதியா? ஜாதினா தேசம், நேஷன், எல்லா நாட்டுக்காகவும் உங்களை ஒளிய வச்சுன்னு சொல்லி சொல்கிறாருன்னு பார்க்குறோம். அப்போ இந்த நித்திய ஜீவன் மார்க்கு 16 மற்றும் 15, மார்க் 16ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரவேசியுங்கள். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் உலகத்தில் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா
சுவிசேஷத்தை பிரசங்க சொல்கிறாங்க. எதுக்கு பிரசங்கிக்கணும்? அங்கே போய் யூதருக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனை இங்கிருந்து தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லையா? அங்கே யூதருக்கு மட்டும் சொன்னால் போருமே. 16 வசனம் வாசிச்சு. 16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இயேசு கிறிஸ்துவ பற்றியான சுவிசேஷ சொல்றதை கேட்டு விசுவாசிச்சு ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்தானம் எதுக்கு? ரட்சிக்கப்படுவதற்கு. ரட்சிப்புனா நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு. விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இவங்களுக்கு அது இல்லையே, இவங்க யூதர்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை இவங்க. அப்போ நித்திய ஜீவன் யூதர்களுக்கு மட்டும், ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அப்போ உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நற்செய்தி சொல்லி நீங்கள் பிதா குமாரன் பேரில் ஞானஸ்தானம் வழங்கணும் நம்ம எதுக்கு சொல்லணும்? வாசிக்கலாம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து சகல ஜாதிகளுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற ஜாதிகளுக்கும் சீசராக்குங்க. சீசராக்குங்க யாத்திரை யாருக்குங்க? கர்த்தராகிய இயேசுக்கு சீசர்னா அவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது எவ்வளோ அநியாயமாக இருக்கும். அப்போ இது புறஜாதிக்கான சொல்லப்பட்டிருக்குது இது. அப்போ பார்க்கும் பொழுது அப்போ இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு நம்ம இந்தியா வந்து என்ன நாடுங்க? யூதர் நாடுங்களா? புறஜாதி நாடுக்கு ஏன் தோமா வரணும்? ஏன் தேவன் தோமாவை அனுப்பி வைக்கணும்? இங்கே வந்து அவர் ரத்தம் சிந்திருக்கிறார் இங்கே. அப்போ அதாவது எல்லா ஜனங்களுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கும் பொழுது இன்னைக்கு யூதர்களுக்கு மட்டும் சொல்கிறது ரொம்ப ஒரு தவறான காரியமாக இருக்கும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1-5 வரை. அப்போஸ்தலர் 17 1-5 வரை. அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெபாலயம் இருந்தது. பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளியுண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அப்ப யூதர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. இவங்க வந்து புறஜாதிக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி சொல்றாங்க பொறாம கொண்டு வீணராகி சில பொல்லாதவர்களை. வீணர்கள் யாருங்க? இந்த ஊர்ல தினையில உட்காந்துக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி முரட்டாட்டமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களையும் சில பொல்லாதவர்களையும் கூட்டிகிட்டு பாருங்க. யூதர்கள் யாரை கூப்பிட்டுக்கிறாங்க பாருங்க, கூட்டிட்டு வந்து இந்த பட்டணத்துல வந்து வளைஞ்சிக்கிட்டு பிரச்சனை பண்றாங்க. இப்படி வைராகியம் உள்ளவங்களுக்கு எப்படி வந்து தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பாரு? அப்போ யூதர்கள் பார்க்கும்போது இயேசுவை விசுவாசிக்கவில்லை. புறஜாதிக்கு மேல் பொறாமை உள்ள அவர்கள் பவுலுக்கும் வேத வசனங்களை பிரசங்கிக்கும் பொழுது அவங்களுக்கு அது பிடிக்கல. எதுக்கு புறஜாதிக்கிட்ட போய் நீ வேத வசனங்களை போய் பிரசங்கிக்கிறேன்னு போகக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு வரும் யூதர்களுடைய நிலைமை இன்னைக்கு தான். இன்ன வரலும் யூதர்கள் கிறிஸ்துவை பற்றி எப்படி நினச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த பைபிளில் வாசிங்க ஒரு வசனம், அதாவது இதில் இருக்காது. ஏசாயா 56:6 மற்றும் 7. பரிசுத்த பைபிளை வாசிங்க. ஏசாயா 56:6-7. இந்த பாருங்க, புறஜாதிக்கு உண்டான காரியங்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் மட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலும் தேவன் பதிவு பண்ணியிருக்கார் பாருங்க. ஏசாயா 56:6 மற்றும் 7. கர்த்தரோடு யூதரல்லாத சில ஜனங்களும் சேருவார்கள், அவர்கள் இதை செய்வார்கள். எனவே அவருக்கு தொண்டு செய்ய முடியும். கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கின்றனர். அவர்கள் தாங்களாவே கர்த்தரோடு அவரது ஊழியக்காரர்களாக சேருவார்கள். அவர்கள் ஓய்வு நாளை வழிபாட்டுக்குரிய சிறந்த நாளாக எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் தொடர்ந்து எனது உடன்படிக்கையை நெருக்கமாக பின்பற்றுவார்கள். கர்த்தர் கூறுகிறார், எனது பரிசுத்தமான மலைக்கு நான் அந்த ஜனங்களை அழைத்து வருவேன். ஜெபக்கூடத்தில் அவர்களை மகிழ்ச்சியுடன் இருக்க செய்வேன். அவர்கள் தரும் காணிக்கைகளும் பலிகளும் என்னை திருப்திப்படுத்தும். ஏனென்றால் எனது ஆலயம் எல்லா நாடுகளுக்குமான ஜெப வீடாக அழைக்கப்படும். ஆலயம் எல்லா நாட்டுக்கும் உள்ள ஜனங்களுக்கு ஜெப வீடாக இருக்கும் பொழுது தேவனுடைய மனசு எவ்வளவு பெருசா இருக்குது. ஏன் இவங்க மனசு அப்படி குறிக்குதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா யூதர்களை வந்து தேவன் பழைய ஏற்பாட்டை குறிக்கும் போது என்ன சொல்லுவாருங்க, அவர் குறித்து என்னுடைய ஜனம்னு சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காரு வாய்ப்பு?
அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவகார பாக்கியம். ஜனத்துக்கும் மகனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க வந்து தேவனேன்னு ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க, நம்ம அப்பான்னு கூப்பிடுற பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும்பொழுது இன்னைக்கு வேதத்தில் குறிப்பாக பழைய ஏற்பாடு காலத்தில் நீ கொஞ்சம் கவனிங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இதில் பழைய ஏற்பாடு காலத்தில் நிறைய தேவதூதர்கள் வந்து பேசியிருப்பாங்க பரிசுத்தவான்கிட்டையும் முற்பிதாக்கிட்டையும். இப்போ மோசே கிட்ட முற்செடியில் பேசும் போது அந்த மாதிரி நிறைய பேசியிருக்காருங்க பார்த்தீங்களா. அவங்களில் யாராவது புறஜாதி மனுஷன் இருக்காங்களா? புறஜாதி மனுஷர்கிட்ட யாராவது தேவதூதர்கள் வந்து பேசியிருக்காங்களா? பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்கிறேன் நான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் கொஞ்சம் செக் பண்ண வரல, எனக்கு தென்படலை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக தேவதூதர்கள் வந்து பேசுவாங்க இல்லைங்களா, தேவனுடைய சார்பாக வந்து பேசும்போது அவங்க ஆண்டவர்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் இல்லை, தேவனுடைய தூதர்கள் சத்தம் கேட்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அவர் புறஜாதியா? அவர் பாளையக்கன்று ஒரு புறஜாதியா? புறஜாதியா அதுக்கு? சரி, அப்போ எனக்கு அது மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது கொர்நேலியா யார், புறஜாதிங்களா யூதருங்களா? புறஜாதி. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. அப்போஸ்தலர் 10:1-2. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் அதுல 10:3 பைபிள் வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. அப்போ இங்க புறஜாதியா இருக்கிற கொர்நேலியா கிட்ட தேவதூதன் வந்து பேசுறாரு. உன்னுடைய ஜெபமும் உன்னுடைய பலியும் உன்னுடைய ஊழியமும் தேவ சமூகத்தில் எட்டுச்சு. இந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா, நீ போய் இந்த பேதுரு ஒருத்தர் இருப்பாரு, போய் பாரு. அவர் சொல்லும் பொழுது பேதுரு போய் அந்த சமயத்தில் பார்க்கும்போது பேதுரு வந்து ஒரு தரிசனம் பார்ப்பார். ஒரு துணியில் ஒரு பறவைகள், எல்லா பறவைகளும் வந்துட்டு இருக்கும் பொழுது அடித்து புசினும் பொழுது, ஐயோ நியாயப்பிரமாணத்தை பிரகாரம் எப்படி இது புசிக்கிறதுன்னு வேணான்றவார். 3 முறை நடக்கும் அது. அப்போ அந்த சிந்தனை யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த கொர்நேலியா வந்து இது சொல்லும் பொழுது இவர் சொல்லுவார், ஒன்றுமே தீட்டுக்கு இல்லை. ஏன்னா அந்த தரிசனத்தை தேவன் காட்டார். தீட்டுன்றதை நான் ஒதுக்கிட்டேன், இன்னைக்கு புறஜாதியார் தீட்டுன்னு சொல்லி என்ன ரிசல்ட் எனக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அந்த சம்பவம் எடுக்க சொல்லி பார்க்குறோம். அதில் வாசிக்கலாம் 34-35. அப்போஸ்தலர் 10:34-35. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். அப்ப தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஏன்னா புதிய ஏற்பாடு வசனம் சொல்லும், ஒன்றான மெய்தான பிதாவையும் அவர் குமாரனையும் விசுவாசியும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த அறிகிற அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும் பொழுது எப்படி வந்து ஒருத்தருக்கு பிரிக்கும்? ஏன்னா அவருக்கு யூதர்கள் கூட இல்லைன்னு சொல்லலை, அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்து வர முடியாது, அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ யாராக இருந்தாலும் தேவனுக்கு பயந்து பயபக்தியாக இருந்து வைராகியமாக இருந்து நீதியான காரியங்களை செய்கிறாங்களோ அவங்க தான் தேவனுக்கு தேவையானவர்கள்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அப்போ நமக்கு ஒரு காரியம் வருது. இருந்தாலும் பதர் ஒரு டவுட் வருது, புறஜாதிக்கு தான் நித்திய ஜீவன் அழியாமல் சொல்லிட்டாங்களே, சபை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்குது, நம்புற மாதிரியே இல்லை இதில். இந்த இது வரைக்கும் கேட்டவர்னு பார்க்கும்போது நம்ம வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10-16 வரை நிறுத்தி வாசிங்க சார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கனில் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், நம்மளை சிருஷ்டித்து யாருங்க? பிதாவாகிய தேவன். அவருக்கு சாயலுக்கு ஒப்பாகணும்னா பூரண அறிவு அடையணும். உலக அறிவு இல்லை, நம்ம பரிபூர்ணம் அடையணும். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். இது யார் புதிய மனுஷன்? நம்ம தான் புதிய மனுஷன். எப்படி புதிய மனுஷன் ஆகிறோம்? உடன்படிக்கை பண்ணும்போது, ஞானஸ்தானம் பண்ணும் பொழுது நம்ம புதிய மனுஷன் ஆகிறோம். பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானம் இருக்குதுங்களா? இல்லை. ஞானஸ்தானம் எங்கே ஆரம்பிச்சதுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சு வச்சார். இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து ஞானம்ன்றது சத்தியம், ஸ்தானம்ங்கிறது சத்தியத்தில் மூழ்கிறது. சத்தியத்தை மூழ்கிறதுனா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது. என்ன சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது? தேவனுடைய தெய்வீக திட்டம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறாரு, அவரை நம்ம தொடர்ந்து அவர் சத்தியத்தை கேட்ட ஞானஸ்தானம் எடுத்து நம்ம என்ன கிடைக்கும்? இந்த புதிய மனுஷனா ஞானஸ்தானம் உடன்படிக்கை செய்த
புது சிஷ்டியை தரித்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு இன்னைக்கு யாருக்கு இருக்குதுங்க? புது சிஷ்டியை நமக்கு இருக்குது. 16ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிரேக்கனும் இல்லை, யூதனும் இல்லை, விருத்த சேதனம் பண்ணவங்க இல்லை. விருத்த சேதனம் யார் பண்ணுவாங்க? புறஜாதிங்களா? யூதர்கள். இப்போ என்ன சொல்லுது? விருத்த சேதனம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி சொல்லி பார்க்கணும். அப்புறம் நீ புறதேசத்தான் என்றும் இல்லை, யூத தேசத்தை தாண்டி மற்ற எல்லாமே புறதேசம் அப்படின்னு ஒரு கணக்கு கிடையாது. இன்னைக்கு அடிமைன்னும் போல யூதர்கள் அடிமைகளா? அவங்க கிட்ட தான் எல்லாமே உலகமே அடிமை இருந்து சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்க்கும்பொழுது இங்கே அடிமையை பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேகருக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படி இருக்கும்போது இங்கே எந்த பாகுபாடும் இல்லை அப்படின்றது வசனம் காட்டுன்னு சொல்லி பார்க்கணும். 12வது வசனம் வாசிங்க. அதுலேயே ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, அடுத்த 13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ இந்த 13வது வசனத்தை எடுத்துக்கலாம். ஒருவேளை யூதர்களுக்கும் நித்திய ஜீவன் இருக்குது, புறஜாதிக்கு இருக்குதுன்னா இந்த வசனம் நம்ம எப்படி பார்க்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி தன்னை பலியை கொடுத்து 2 பேரும் ஒன்றாக்கிட்டார். இது இப்படி ஒரு கோணத்தில் பார்க்கலாமே. நான் கவனிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒருவர் பேரில் ஒரு குற்றம் குறைபாடு இருந்தால், இப்போ யூதர்கிட்ட ஒரு குற்றம் குறைபாடு இருந்தால் புறஜாதி என்ன பண்ணணும்னா மன்னிக்கணும். புறஜாதியில் ஒரு குற்றமாக இருந்தால் யூதர்கள் மன்னிக்கணும். அடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அவர் மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்க. இப்படி கூட நடக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்குதா இல்லையா உங்களுக்கு? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது மன்னிப்புக்கு என்ன செய்யணுங்க? பழைய ஏற்பாட்டில் ஒரு தவறு பண்ணிட்டு வர அவங்க மன்னிப்புக்கு என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். ஆசாரிட்டு போய் நான் இந்த விதமான பாவத்தை பண்ணிட்டேன், இந்த தவறு பண்ணும்போது அப்புறம் நீ 10 புறா பலி செலுத்து, இத்தனை ஆட்டை பலி செலுத்து சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நம்ம தவறு பண்ணுற மாதிரி பலி செலுத்துகிற நம்ம பாளையத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம்? நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியானது மட்டும் இல்லாமல் பழைய ஏற்பாட்டு காலம் நியாயப்பிரமாணத்தை பேச இருந்தது. புதிய ஏற்பாட்டும் அன்பின் பிரமாணத்தை கொண்ட கிருபையின் காலம். கிருபை ஒன்று தான் நமக்கு இன்றைக்கி இருக்குது. பார்க்க ஏன்னா தைரியமாக கிருபா சந்தி வாங்க, நான் எல்லா பாவத்தையும் மன்னிக்க வளவரே இருக்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு பலி செலுத்திடும் பொழுது அவங்க மனசுக்குள்ளே எப்படி இருக்கும்? நான் வளர்த்துன ஆட்டுக்குட்டிலாம், நான் வளர்த்துன ஒட்டகம் எல்லாம் பரவாயில்ல, இப்படி பலியாக போகுது, காசு கொடுக்கும் பொழுது யாருக்குமே மனசில் அது இருக்காது இல்லையா? ஆனால் இங்கே பலி நமக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்குது, மன்னிப்புன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, 14வது வசனம் வாசிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவை எல்லாற்றையும் மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பக்தி உள்ளவர்களுக்கு முதன்மையான குணம்னு சொல்லும்போது இந்த அன்பை தரித்து கொள்வது. ஏன்னா பிதாவுடைய அன்பை நம்ம ஒரே பேரான குமாரன் மூலமாக நம்ம கொடுத்துருக்கும் பொழுது அப்போ அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணுங்க? அந்த அன்பை தரித்துக்கொள்ளுன்னு சொல்லி பார்க்குறோம். 15வது வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிந்துள்ளவர்களுமாய் இருங்கள். அப்போ ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்னா அது யூதரானாலும் சரி புறஜாதி ஆனாலும் சரி, நீங்கள் ஒரே சரீரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சபை அங்கத்தில் யார் ஆகிறாங்களோ அந்த வாய்ப்பு. இது எல்லாருக்கும் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லையா? யார் இலக்கு அடைகிறாங்களோ அவங்க பரிசு. நீ ஓடி அழைப்பு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறாரு. அதான் காரியம் கொஞ்சம் 16வது வசனம் வாசிங்க. 16, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை நம்ம யாருமே தேர்றவங்க இல்லை. அப்போ ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லும் போலதான் இந்த சத்திய மூலியமா கொடுக்கக்கூடிய அந்த போதனைகளும் புத்திமதிகளும் தான் நம்ம தேவனத்தில் கொண்டு போகணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய பக்தியுள்ள வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போ இப்படி பக்தி உள்ளவர்கள் தான் சபை வாய்ப்புக்கும் நித்திய ஜீவனுக்கும் ஏற்றவராக இருக்கும் பொழுது யோவான் 16:37 சொல்லுது, என்னிடத்தில் வருவதை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. யாரெல்லாம் கிறிஸ்துவ விசுவாசித்த உடன்படிக்கை கொண்டாரோ வேண்டாம்பா, யூதர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்புன்னு யாருமே புறம்பே தள்ளுறதில்லை. அவர் மேலே விசுவாசம் வச்சு வரவங்கெல்லாம் பிள்ளைகளாக அரும்படிக்கு அருள் செய்திருக்கிறார். வாசிக்கலாம் சார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படி அது வேண்டியதில்லை. இப்போ நம்ம எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதியான ஜீவம் பண்ணும்படிக்கு இப்போ நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. புறஜாதிக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜீவம் எப்படி இருக்கணும்? பக்தி உள்ள வாழ்க்கும்போது நம்ம எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்குதா?
கீழானவங்க இருப்பாங்க, மேலானவங்க இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தரம் அது எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் சரி, அப்போ நம்ம பெருமைப்பட்டு கொள்ளாமல் நமக்கு தேவன் கொடுத்த இந்த அழைப்பை, ஏன்னா அவன் அழைத்த அழைப்பை நினைத்திருங்கள். எந்த விதத்தில் என்ன அறிவில் என்ன ஞானத்தில் என்ன இருக்கிற நமக்கு அழைச்சிருக்கிறாரோ அதில் நம்ம நிலைத்திருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கீழானவங்களை பார்த்து அவங்கள மட்டம் தட்டுறது, அவங்களை கேலி பேசுறது, உருவ கேலி பேசுறது, நம்முடைய வசதி வாய்ப்பை வச்சு பெருமையை நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள எதுவுமே செய்யக்கூடாது. அதே மாதிரி தாழ்வாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை என்ன பண்ணால் ஒரு முறுமுறுக்காமல் நம்ம என்ன பண்ணணும், பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய திராட்சை தோட்டத்தில் பழங்கள் காய்க்காத போனாலும், ஆடுல மந்தைகள் பெருகாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் கன்று போடாமல் நம்ம என்ன இருக்கணுங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இருக்கணும். ஏன்னா அந்த அந்த சூழ்நிலையை பார்ப்பார் தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் பக்தி வைராகியம் உள்ளவனாக இருந்து நம்ம மேலே ஆராதனை பண்ணுறது தேவன் பார்ப்பார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம எதுக்கும் நம்ம கலங்காமல் அமைதியோடு பக்தி உள்ள வாழ்க்கை வாழணும். ஏன்னா நிறை கூடம் தழும்பாது, குறை கூடம் தான் தழும்பும். அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது விழுந்து போகும். அப்போ இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவாக காணப்படுகிறதா? ஏன்னா வசனம் சொல்லுது, எண்ணெய்த்தை புசிப்போம் எண்ணெய்த்தை குடிப்போம் என்றும் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, நாளானது அதை விளங்க செய்யும். இந்த நாள், ஐயோ இவர் பரிசுத்தவான், தேவனுக்கு பிரியமா ஒரு வாழ்க்கையை வாழ்றாரு, பக்தி உள்ள வாழ்க்கையை வாழ்றாரு, வைராகியம் உள்ள வாழ்க்கை, நாள் வந்து அவனை போஷிக்குமா. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை வைராகியம் உள்ளதை நம்ம காணப்படுவோம்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12:28. எபிரேயர் 12. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையாய் பற்றி கொள்ள கடவோம். அப்போ உலக ராஜ்யங்களும் உலக அதிகாரங்களும் என்ன ஆகுங்க, அசையும். அசைன்னா அழிந்து போகக்கூடியது. அப்போ அசைவில்லாத அழியாத ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்கணும்னா பயத்தோடும் பக்தியோடும் தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும். அது எப்படின்னா அவருடைய கிருபை இறுக்கி பிடிச்சிக்கணும், விட்டுறவே கூடாது. ஏன்னா அவர் நம்மளை விட மாட்டார், நம்ம தான் அவர் கையை விட்டு விலகி போவோம். அவர் கிருபையை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தேவனை வழிபடுகிற உண்மையான வழி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனம், பரிசுத்த பைபிள் வாசிங்க. யாக்கோபு 1:27. யாக்கோபு 1:27 பரிசுத்த பைபிள் வாசி. ஊதுனீங்கன்னா அப்படி வரும். பிதாவாகிய தேவன் தூய்மையானதும் குற்றமற்றதும் என எண்ணுகிற வழிபாடு என்பது உதவி தேவைப்படுகிற விதவைகள், அனாதைகள் ஆகியோர் மேல் அக்கறை கொள்வது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுவதுமே ஆகும். இப்போ தேவனுக்கு உகந்த பக்தி என்னப்படும்போது நமக்கு மத்தியில் துன்பப்படுறவங்க இருப்பாங்க, துயரப்படுறவங்க இருப்பாங்க, ஆதரவற்றவங்க விதவைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறது அவசியம் வாங்கும்போது இந்த இந்த உண்மையில தான் யாருக்கு உதவி தேவைப்படுது அவங்களுக்கு பண்ணணும். இப்போது சபையில் வந்து கிறிஸ்துவ சபையில் பார்க்கும்போது ஒரு பெரிய பணக்கார சகோதரர் இருப்பார். அவர் காலையில் சாப்பாடு அவ்வளோ உச்சிதமாக இருக்கும். அது வந்து பார்க்கும்போது அவனுடைய அந்த காலை உணவோட செலவு ஒரு ஏழை வீட்டில் 3 நாளைக்கு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. நம்ம அவருக்கு முகஸ்துதி பண்ணுறதுக்காக அவருக்கு போய் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைப்போம், அவருக்கு பண உதவி செய்வோம். இது எப்படி இருக்கும் இது? அப்போ நமக்கு கஷ்டப்படுறவங்க உண்மையாக ஏழைகள் விதவைகள் இவங்களை வந்து விசாரிக்க மாட்டேன்னா அவங்களை நம்ம கீழே நினைப்போம். இது வந்து தேவனுக்கு உகந்த பக்தி இல்லை. அப்போ தேவனுக்கு உண்பான மாசற்ற பக்தின்னா யாரெல்லாம் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா நம்ம யாரை நேசிப்போம், சபையில் அந்த மாதிரி உயர்வாக இருக்கிறவங்களும் நேசிப்போம். அப்போ நம்ம நேசங்களுக்கு நம்ம நேசித்தால் ஆயக்காரங்களும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய பக்தி எப்படின்னா தேவனுக்கு உண்மையான பக்தினும் போது, ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலானவங்களுக்கு இல்லை, நடுத்தரமாக எல்லாருக்காகவும் அவர் பலியாடுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பக்தி விருத்தி ஆக வேண்டும்னா இப்போ இந்த காரியத்துக்கு எப்படி பக்தி விருத்தி ஆகுன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:31. அப்போஸ்தலர் 9:31 ஸ்கிரீன்ல இருக்கு சிஸ்டர், ஸ்கிரீன்ல வாசி. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆதி கால திருச்சபையில் அந்த சபையில் யாராக இருந்தாங்கன்னு எந்த விதமான, அதாவது சபைக்குள்ளார இந்த யூதாவையோ கலிலியோ சமாரிகள் நாடுகள்லேருந்து வந்தவங்களுக்குள்ளார
சபைக்கு உள்ளாரையும் அவங்களுக்குள்ள எந்தவித பாகுபாடும் இல்லை, எந்தவித போட்டியோ பொறாமையோ ஒரு மோதல்கள் இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். சபைகள் விசுவாசத்தில் வளர்ந்தாங்க. ஏன்னா போட்டிகள் பொறாமைகள் நீயும் நானும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் பொழுது அங்கே சத்தியத்தை கற்றுக்கொள்ள விட முடியுமா? இங்கே ஒரு சத்தியம் போயிட்டு இருக்கும். இங்கிருந்து ஒரு சகோதரருக்கு இந்த சகோதரன் மேலே கோபமாக இருக்கும்போது அவனை மறைச்சு பார்த்துட்டு பொங்கிட்டு இருப்பாரு. இங்கிருந்து பேசுகிற சத்தியம் எப்படி காதுக்குள்ளே போகும்? அப்போ எந்தவித வேற்றுப்பாடும் மாறுபாடும் இல்லாத நீ அந்த ஜாதிக்காரன், நீ மேலே, நீ யூதன், நான் சமாரின்னு சொல்லி இல்லாமல் அந்த சத்தியத்தினால தான் விசுவாசத்தில் அவர்கள் வளர்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ தேவனுக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அதனால் அவங்களுக்கு கிடைச்ச பரிசுன்னா பரிசுத்தாவின் வழிகாட்டுதலில் இந்த சபை வளர்ந்தது, சபை வளர்ச்சி பெற்றது. இன்றைக்கி நம்ம கூட என்ன பண்ணுறோன்னா, நம்ம சபை ஒரு 30 பேர் இருக்கிறோமா, ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற சபை, ஏதாவது வெளியிலேருந்து யாராவது கொண்டு வந்துருக்குறோமா? நம்ம மட்டும் ஒரு 3-4 வருஷமாக உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சத்தியம் சொல்லுங்கன்னு யாருக்கு சொல்லியிருக்காரு? அப்போஸ்தலர்களுக்கா? ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷம் அறிக்கிறது தலைமையில் விழுந்து கடமையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். முயற்சி பண்ணணும். யாராவது ஒரு கிறிஸ்துவ சகோதரர் யாராவது இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இடத்துல அப்படியே இப்போ நம்ம வைக்கும் பொழுது அது ஒரு நாளைக்கு முளைத்து பெரிய பலன் கொடுக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பார்க்கும் பொழுது தேவனுடைய கிருபையுள்ள வசனமே இன்னைக்கு உயர்ந்ததாக இருக்குது. ஏன்னா அதை தவிர உயர்வான இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் நாம் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அதற்காக தேவனுடைய கிருபையான வசத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாதான் நம்ம அது மாதிரி ஆக முடியும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்முடைய நடக்கை எல்லாம் எப்படின்னா பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான நடக்கையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17-19 மற்றும் 20ஆவது வசனத்தில் முதல் பகுதி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னங்க? அப்போ இங்கே புசிப்பும் குடிப்புன்றது எதை சொல்லுது? ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை குறிக்குது. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றியதல்ல, அது நீதியின் அடிப்படையில் அமைந்த ஒரு ஆன்மீக ஆவிக்குரிய அனுபவமாக சொல்லி கொடுத்து பார்க்குறோம். இப்போ புசிப்பும் குடிப்பும் வேண்டாம்னா அப்போ நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது அந்த வசனம். இப்போ அதை பற்றி இந்த வசனம் பேசலை. அதாவது உலக வாழ்க்கையில் சாதாரண தேவைகள் ஆசைகளை குறிக்கதான் சொல்லி பார்க்கணும். அப்போ புசிப்பும் குடிக்கும் அதில் விட காட்டிலும் மிக மகிழ்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு சபைக்கு வரேன், என் வாழ்க்கை நிறைய பிரச்சனைகள் இருக்குது, 4 வாரத்தில் 5 வாரத்தில் ஒரு 2 முறை வரேன், சில சமயத்தில் வரதே இல்லை அப்படின்னு பொழுது எனக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ நான் உலகத்தில் போய் புசிப்பும் குடிப்பும் வந்து அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ வந்து நம்ம இடத்துல நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, கொஞ்சம் வேதம் வாசிங்க, அதிகாலை எந்திரிங்க, ஜெபம் பண்ணுங்க, சபை கூடைக்கு வாங்கும் பொழுது அதனால் கிடைக்க எனக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி எனக்கு எப்படி இருக்குங்க? அந்த உலகத்தில் போய் இருந்த அந்த புசிப்பும் குடித்தும் விட இந்த ஆவிக்குரிய வளர்ச்சின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும்னு சொல்லி பார்க்கணும். இதை தான் அங்கே சொல்லப்படும்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த நீதியும் சமாதானம் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் முக்கிய அம்சமே நீதி என்பது தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா தேவனுக்கு அது உகந்த வாசனையாக உகந்த வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சமாதானம் என்பது தேவனோட மட்டுமில்லை, நம் உடன் சகோதரத்தில் இணக்கமாக இருக்கிறது தான் சமாதானத்தை உண்டு பண்ணி சொல்லி பார்க்கணும். அப்போ சபையில் எல்லாருமே தேவன் அழைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம தேவனை அழைச்சி சகோதரிகிட்ட நம்ம முரண்பாடாக இருந்தோமா, பகையாக இருந்தோமா, அது எப்படி சமாதானத்தை கொடுக்கும்? அப்போ சமாதானம் கொடுக்காது. அப்போ பரிசுத்தாவியில் உண்டாகும் சந்தோஷமே நிறைவான சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ தேவனுடைய ஆவியால் வழங்கப்படும் ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சி, இதை உலகம் கொடுக்குற இன்பத்தை விட, அது புசிப்பும் குடிப்பை விட மேலானதுன்னு சொல்லி பார்க்குறோம். 18ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். 19. ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும். 20 முதல் பகுதி மட்டும். போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியைகளை அழித்து போடாதே. அப்போ இந்த போஜனத்தோட முக்கியத்துவம் என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், எதோ கெட்டு போய் பூஞ்சை பிடிச்ச உணவுலாம் சாப்பிட்ருவோமா? நம்ம எவ்வளோ கவனமாக இருப்போம். ஏன்னா அப்படி இதெல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு கொழுப்புள்ள உணவுகள் அதிகமாக இனிப்படுக்கும் பொழுது என்ன ஆகும்னா உடம்பு பெருத்து போகும். அதிகமாக கசப்படுக்கும் பொழுது ஹார்ட் பாதிக்கும். அதிகமாக தோற்படுக்கும் பொழுது தோல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும். உப்பு அதிகமாக எடுத்தால் ரத்த கொதிப்பு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுலையும் ஒரு அளவு இருக்குது. லிமிட் தாண்டும் போது அமிர்தமே ஆனாலும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம உடம்பை பாதுகாக்கணும், இந்த ஆலயத்தை நம்ம பாதுகாக்கணும்னா கிறிஸ்துவர்கள் அந்த உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை கூட நான் ஒரு சாட்சி கூட சொல்கிறேன் பாருங்கள். நான் இந்து மாதத்துக்கு இருந்து கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு வரும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் மேட்டு சபை வச்சுருந்தார். அவர் இடத்துக்கு போகும்பொழுது அவர் வந்து ரொம்ப சின்ன வயசில் சாப்பாட்டுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு மினிஸ்ட்ரியில் போய் வேலை செஞ்சாங்கன்னா, மண்ணெல்லி கொட்டினாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு எப்படின்னா ரேஷன் அரிசியில் போட்டு ஏதோ ஒரு கலைக்கு போடுவாங்க, ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும். அதனால் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். அவர் படிச்சிருக்கும் பொழுது அவருக்கு சரியான வேலை கிடைக்காதனால ஒரு மினிஸ்ட்ரி மூலிமா அவருக்கு சபை வச்சு கொடுத்தாங்க. சபை நல்லா போயிட்டு இருந்தது. அவங்க மனைவி சம்பாதிக்கிறாங்க, இவருக்கு சபையில் ஒரு நல்ல வருமானம், மினிஸ்ட்ரிலேருந்து வருமானம் வருது.
இவர் என்ன பண்ணுவார்னா சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ஒரு ஆர்வம். அதுவும் பிரியாணி ரொம்ப சாப்பிடுவார். எப்படின்னா அப்படி ஆடி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு போட்டாங்கன்னா அப்படி வயிற்று ஆட்டி அப்படி உள்ளே இறக்கிட்டே இருப்பார். சாப்பாடு உள்ளே போயிட்டே இருக்கு. என்ன காரணம்? அது தவறு இல்லை. அந்த சின்ன வயசு அவருக்கு ஏக்கம், அந்த சாப்பாடு கிடைக்காத ஏக்கம் என்ன பண்ணால் நம்ம நல்லா சாப்பிட்டுக்கணும் சாப்பிடும்போது என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து பார்க்கும்போது ஊழிய சேர்த்துக்கு இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டார். நீங்கள் போய் பண்ணிட்டு வாங்க, இப்போ வந்து நீங்கள் சபையில் ஆளை சேர்த்துக்குன்னு ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டார். படிக்கட்டில் அவரால் நேராக ஏறவே முடியாது. அவருடைய தொப்பையும் அந்த உடல் தொடையும் அப்படியே அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது என்ன ஆச்சுன்னா அந்த சாப்பாடு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது என்ன ஆச்சுன்னா நம்ம உடம்புல வந்து பார்க்கும்போது எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அது குளுக்கோஸாக மாறும், அது சர்க்கரை சத்தாக மாறணும். அந்த சர்க்கரை சத்து தான் நம்முடைய செல்களுக்கு வந்து சக்தி, அதாவது ஆதாரம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு சாப்பிட்ற சாப்பாடு என்ன அளவுக்கு அதிகமாக போகும்போது அந்த கணையம் சொல்லக்கூடிய அந்த பேங்க்ரியாட்ஸ் வந்து இன்சுலினை சரியாக சுரக்கலை. அது என்னாச்சுன்னா இன்சுலின் சுத்தமாக அந்த பீட்டா செல்லுக்கெல்லாம் செத்து போச்சு. இந்த இன்சுலின் கணையத்தில் கட்டி வந்து கேன்சர் ஆகிடுச்சு. கேன்சர் ஆகிட்டு ரொம்ப மோசமான கண்டிஷனில் போயிட்டார். கடைசியில் அவர் மரிச்சே போயிட்டார். அப்போ ஒரு கிறிஸ்தவங்கள் ஏன் வந்து உபவாசத்தை குறித்து சொல்லுது? சில இடத்துல சொல்லும்போது இந்த மாதிரி பேய்களை இந்த மாதிரி ஆவிகளை நீங்கள் உபவாசத்திலிருந்து திறக்க முடியாதுன்னா மாமிசத்தை கட்டுப்பட நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ பரலோகராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை அப்படின்னாக்கா அதோட அர்த்தம் என்னன்னாக்கா இந்த சரீரத்துக்கு நம்ம கண்ட உணவெல்லாம் போட்டால் எப்படி கெட்டு போகுமோ, இப்போ என் உடம்பு பாதிக்கப்பட்டுருச்சு, எனக்கு ரத்த கொதிப்பு சுகர் வந்துருச்சுன்னா நான் சபைக்கு வந்து உட்காந்து டைமுக்கு வர முடியுமா? நான் 11 மணிக்கு வருவேன், எனக்கு இருக்குன்னு மயக்கம் வரும். சுகர் குறைஞ்சி போச்சுன்னா மயக்கம் வரும். உட்காந்து சப்ஜெக்ட் கேட்டுக்க முடியாது, பசி எடுக்கும். இது சாப்பிட்டா தான் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆக முடியும் போது சத்தியத்தை கேட்க முடியுமா? அப்போது ஒரு கிறிஸ்துவர்கள் ஞானமாக நடந்துக்கணும்னா அந்த உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாசிக்கலாம், யோவான் அதில் இருக்காது, யோவான் 6:27 வாசிங்க. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்போ அந்த போஜனத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய கிரியை நம்ம அழிச்சு போட்டக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கணும். வாசிக்கலாம், ரோமர் 15:1 மற்றும் 2. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்ம எல்லாருமே நம்ம பலமாக வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக சத்தியத்தில் ஆகட்டும் இல்லை அறிவில் ஆகட்டும், யாராவது ஒருத்தர் உயர்ந்திருப்பாங்க, தாழ்ந்திருக்கும் பொழுது அந்த மாதிரி பலவீனர்களை பார்த்து என்ன பண்ணணும்னா நம்ம தாங்கணும்னு சொல்லி பார்க்கணும். 2வது வசனம் சிஸ்டர். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இதுக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆதார வசனம் இருக்குது. யோவான் 12:24 இருக்கா புதர்? வாசிங்க 12:24. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ கோதுமை மணி ஒன்று தனியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அது தன் மேனியை இழக்கணும்னா அது பூமிக்குள்ளே புதைக்கப்படும் போது அது மேனியை இழக்கும், ஜீவனை இழக்கும். இழந்து அது வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஜீவன் வரும் பொழுது அந்த ஒரு கோதுமையிலிருந்து 10 20 பலன் கொடுக்கும். அப்போ நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் தனித்து இருக்கக்கூடிய கோதுமணியாக தான் இருக்கும். மற்றவங்களுக்காக நம்ம ஜீவனை கொடுக்க அளவுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பலி செய்யணும். மற்றவங்களுக்காக நம்ம பிறகு நன்மை உண்டாகும்படி நம்ம பாடுபடணும். ஏன்னா இந்த நிலத்தின் போது உலகத்தில் நம்ம சாகணும் பொழுது மற்றவங்களுக்காக நம்ம உதவி செய்கிறது, பாடுபடுறது தான் சொல்லி பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை தான் செஞ்சார். அவர் எதையுமே பலி செலுத்தாமல் அவர் பாட்டுக்கு இருந்தார், என்ன பண்ணியிருப்பார்? தனித்திருப்பார், மேலே பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டார், தனித்து விடப்பட்டிருப்பார். அப்போ கோதுமை மணி நம்ம தனித்து இல்லாமல் மற்றவங்களுக்காக அது மிகுந்த பலன் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணால் வாங்குவதை விட கொடுப்பதே மேலானதுன்னு சொல்லி பார்க்கணும். மற்றவங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உதவி செய்யணும் ஒழிய உதவி பெறுவர்களாக இருக்கக்கூடாது, உதவி செய்வர்களாக நம்ம இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா பக்தி விருப்பம் என்பது அது அறிவு சார்ந்ததில்லை, அது அன்பை சார்ந்துன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நம்ம அறிவை பயன்படுத்தணும்னா என்ன பார்க்கணும்னா சுயம்தான் வெளிப்படும். அறிவை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுவோம்? ஆளை பார்ப்போம், இவர் நமக்கு நல்ல சகோதரன், இவர்கிட்ட நெருக்கமாக இருந்தால் நமக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அன்பை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக பிறருக்கு நம்ம நன்மை செய்வோம்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆவிக்குற வரம் எப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு அது பக்தி விருத்தி உண்டாக்குறதாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நம்ம பக்தி விருத்தி கிடைக்கிறதுக்கு தேவன் நம்மில் பலரை பல நிலைகளில் ஊழியத்துக்காக ஏற்படுத்தியிருக்கான்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம், எபேசியர் 4:12 மற்றும் 13. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். எபேசியர் 4:12 மற்றும் 13. இல்லை பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பட்டுன்னு இருக்குங்களே.
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ நம்ம அனைவரும் விசுவாசத்தில் ஐக்கியத்திலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தேவனுடைய குமாரனை பற்றிய அறிவும் ஒரு பூரண மனிதனாகிறதுக்கு கிறிஸ்துவுக்கு நிறைவுக்குள்ள வளரும்படிக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்குள்ளே பார்க்கும்போது ஊழியத்தில் வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாருமே அப்போஸ்தலர் ஆகிக்க முடியுமா? சுவிசேஷனுக்கும் போதகருக்கும் வித்தியாசம் உண்டு, மேய்ப்பனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கூடாது. ஏன்னா ஊழியத்தில் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது கடந்த நாட்களில் பார்க்கும்போது நம்ம சபையில் நடத்துறதுக்கு தலைவர் எடுக்கப்படும் பொழுது என்ன பண்ணாங்க, இவர் எனக்கு இணையா, நான் யார் தெரியுமான்ற வார்த்தை அந்த மாதிரி இல்லை. அப்போ அவரை தேவன் அழைக்கலையா? அப்போ ஊழியத்தில் அப்போஸ்தலர்கள்னா அதுக்கு ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. சுவிசேஷக்குன்னா அவங்க சுவிசேஷ ஊழியத்தை உலக ஜன மக்கத்தில் போய் சொல்லுவாங்க. இதை போதகரால் சொல்ல முடியாது. தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களுக்கு பார்க்கும்போது மேய்ப்பர் ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ ஊழியத்தில் தேவன் பிரித்து வச்சிருக்காருன்னா இது தேவனுடைய ஏற்பாடாக இருக்குது. அப்போ ஊழியத்தில் ஒரு ஊழியக்காரர்கள் மத்தியில் ஒரு நல்லா பாடுறவராருன்னா அவர் மேலே பொறாமப்படக்கூடாமல் அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். நல்லா போதகம் பண்ணுறாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஊழியத்தில் வித்தியாசம் இருந்தாலும் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சபையோட ஐக்கியம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஒற்றுமை காணப்பட வேண்டும். ஏன்னா எப்படிப்பட்ட ஒற்றுமைனா, இது விசுவாசித்தான ஒரு ஒருமைப்பாடு, இது கிறிஸ்துவை அறிகிற அறிவில் ஒரு ஒருமைப்பாடு, கிறிஸ்துவை போல பூரண மாடலில் ஒருமைப்பாடு இருக்கணும். இந்த 3 காரியம் நம்ம செய்யப்படும் பொழுது தான் நம்ம வைராகியம் உள்ள ஒரு கிறிஸ்துவலாக இருக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை அது சத்தியமாக மட்டும் இருந்தால்தான் அது நமக்கும் மற்றவங்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கும். வாசிக்கலாம் எபேசியர் 4:29. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்போ தீமையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துட்டு நம்ம நல்ல வார்த்தைகளை பேசும் பொழுது அது மற்றவங்களுக்கு பலன், எதுன்னா நன்மை உண்டாக இருக்கபடியாக காரணப்படும் சொல்லி பார்க்கணும். இப்போ வார்த்தைகள் மூலமாக நம்ம மோசமானதை அல்லது புறம் பேசுகிற பேச்சுக்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும், மற்றவங்களை காயப்படுத்து. நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஏழ்மையை குறித்து பேசுறது, அவங்களோட உருவ கேலி பண்ணுறது, அவங்க செய்கிற சிறு தவிர மற்றவங்க மேலே பெருசாக பேசுறதுல என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அது நன்மை கிடைக்குமா? கண்டிப்பாக நன்மை கிடைக்காது. நல்ல வார்த்தை என்பது மற்றவங்களுக்கு அது ஊக்கம் அளிக்கணும். ரெண்டாவது, நம்ம ஆவிக்குரிய போதனைகள் கொடுக்கும்போது கூட அவர் சில சகோதரர் நம்ம உரிமையை தைரியமாக சொல்லலாம், என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அவர் கோச்சிக்க மாட்டார். ஆனால் எல்லா சகோதரோடும் பேச முடியாது. சிலவங்களுக்கு கொஞ்சம் நாசூக்க கொஞ்சம் இதாக தான் புத்திசாலித்தனமாக தான் பேசணும். அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கணும், அந்த நன்மையாக அது மாறணும் பொழுது அப்போ பேசுகிற காரியத்தில் நம்ம நன்மை செய்யும்படியாக இருக்கணும். ஏன்னா வேத வசனங்களை தவிர உலகத்தில் நல்ல வார்த்தை எதுவுமே கிடையாது. இப்போ முடிஞ்ச வரலும் வேத வசனங்களுக்கு உண்டான அந்த வசனத்தில் மறந்துருக்கக்கூடிய ஆவுக்குரிய அர்த்தங்கள் அதில் அந்த சகோதரனும் சகோதரி கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் தான் நம்ம பேசணும். ஏன்னா கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் வார்த்தைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை வெறுமையாக போய் திரும்பி வருதுன்ற பொழுது அந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தும் பொழுது அதில் கவனம் கொள்ளணும்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்க்கும்பொழுது பக்தி விருத்திக்கான புத்திமதிகளை நாம் மதிக்கணும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 12-13 வரை. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். எதுக்கு தேடுறோன்னா, ஒருத்தர் சோர்ந்து போகிறாரு வாழ்க்கையில், இல்லை உடல்நிலை சரியில்லாமல் சபைக்கு வராருன்னா அவர் தேடுறதுக்கு அந்த வார்த்தை பக்தி விருத்தி உண்டாகும்படியாக செய்ய சொல்கிறாங்க. 12வது வசனம். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. விசாரணை செய்கிறோம். ஒரு சகோதரன் சகோதரி 1 மாதம் சபைக்கே வரல, அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரணை பண்ணும் பொழுது அந்த விசாரணை நம்ம ஒரு அக்கறையில் பண்ணுறத அந்த விசாரிக்கப்படுறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்க 13வது வசனம். அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். அப்போ வராதவங்களும் சபையில் முரண்பாடு பண்ணுறவங்களும் நம்ம விசாரிக்கிறது, அவங்களுக்கு புத்தி சொல்கிறது எப்படின்னாக்கா அவங்க சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்களை கஷ்டப்படுறதுக்காக சொல்லலை, நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கணும். தேவனிடத்தில் யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு. எத்தனையோ கோடி பேர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தேவன் தாயின் கர்ப்பத்தில் முன்குறித்து நம்ம எடுத்துருக்கும் பொழுது அதை சரியாக புரிஞ்சிக்காமல் அந்த சகோதரி நடக்கிறாங்களே அப்படின்னு அந்த புத்தி சொல்கிற பொழுது அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். 2 பேருக்குமே அது பக்தி விருத்திக்கும் பக்தி வைராயத்தையும் கொண்டு போக சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சபையில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம்னா, வேற்றுமையான உபதேசங்கள் சபையின் ஐக்கியத்துக்கு பக்தி விருத்தி அதுக்கு பாதிப்பு உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சகோதர உறவுக்கு அது பாதிப்பு உண்டு பண்ணும் சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு
1ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. அப்போ வேற்றுமையான உபதேசம் வரும் பொழுது அது பக்தி விருத்திக்கு ஏதுவாக இராமல் இருக்கும்போது அங்கே என்ன நடக்குங்க? வாக்குவாதங்களும் தர்க்கமும் தான் நடந்துகிட்டு இருக்கும், வேறு எதுவுமே நடக்காதாங்க. அப்போ கட்டுக்கதைகளுக்கும் முடிவில் வம்ச வரலாறுகள் இதெல்லாம் வரும் பொழுது அதை கவனிக்காதபடி நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா கவனிக்காதபடி போகும்பொழுது சபையை பாதிக்கும். அதுக்கு நீங்கள் சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக, கட்டளையிடுதுன்னு என்ன ஆர்டர் பண்ணுறது, விதர் இதோட நிறுத்திக்குவாங்க, இது தவறான சத்தியம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பக்தியுள்ள வைராகியம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறாங்க. இது நம்ம எங்கே பார்க்கலான்னா, சாத்தான் ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு ஒரு வைராகியம் எடுத்தான். ஏன்னா சாத்தான் பூமியை பார்க்கும் பொழுது ஆதாமை மிக அழகா மிக சௌந்தரியம் உள்ளவனை தேவன் படைச்சு இந்த பூமிக்கு நீ ஆண்டு கொள்ளுங்கன்னு ராஜா வைக்கும் பொழுது சாத்தானுக்குள்ள ஒரு எண்ணம், நான் யார் தெரியுமா, நான் பரலோகத்தில் தேவன் உண்டாக்கின எல்லா சிருஷ்டி இடத்துக்கும் போகிறாள், நான் ஒரு இசைய அதிபதி, தேவனை பரலோகத்தில் ஆராதனை பண்ணுறவன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்காம ஆதாம் ஏவாளை கொடுத்துட்டாங்கன்னு இந்த பொறாமையினால அவன் என்ன பண்ணுறான்னா, வஞ்சகம் எடுத்து என்ன பண்ணுறான்னா, அந்த தேவன் கொடுத்த ஞானத்தை எடுத்து ஏவாளை வஞ்சிக்கிறாரு. எப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்ற வைராகியம் ஆதாம் ஏவாளுக்கு இல்லாத போச்சு. அந்த வைராகியம் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பூமி எப்படி இருந்திருக்கும், நம்ம எப்படி இருந்திருப்போம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற வைராகியம் ஆதாம் ஏவாளுக்கு இல்லாத போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல இங்கிருந்து சொல்வது எல்லாமே நம்ம அப்படியே நம்பிடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம சண்டே சபைக்கு போகிறோம், சகோதரர்கள் சத்தியம் பேசுவாங்க, நம்ம அதை கேட்டுக்கிறோம் அப்படின்னு வராமல் நம்ம என்ன பண்ணோம், அந்த ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு மட்டுமே சபைக்கு சத்தியம் கேட்டால் நம்ம வளர்ந்துட முடியும்னு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகாலை எந்திரிச்சு வேதத்தை படித்து நம்ம தியானித்து ஜெபம் செஞ்சு பக்தி உள்ள காரியங்களில் நம்ம வைராகியம் வளர முடியும். இங்கே ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வேண்டிய சத்தியத்தை சகோதரர்கள் பார்த்துக்குவாங்கன்னு வர முடியாது. ஏன்னா உப்பும் சக்கரை மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம கவனமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ கேட்கிற பாடங்களை நம்ம கண்டிப்பாக சோதித்து பார்க்கணும். இந்த பாடங்கள் இந்த வசனங்கள் சரியாக தான் இருக்குதான்னு. ஒருவேளை இப்போ நீங்கள் நான் போன வாரம் ஒரு சகோதரர் பாடம் எடுத்திருக்காருன்னா அதை குறித்தான வேத வசனங்கள் ஆராய்ச்சி பண்ணி போகும்பொழுது நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா வசங்கள் கிடைக்கும். அடுத்த முறை அவர் சந்தித்து அவர் குறை பண்ணி அவர் குறவழியை பிடிக்காம இந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க, இந்த வசனம் பாருங்கள், அதையே வெளிப்படுத்தும் பொழுது ரெண்டு பேருக்கு என்ன நடக்குங்க, அந்த பாடத்துக்கு உண்டான பக்தி உண்டான காரியங்கள் அதுக்குண்டான வெளிச்சங்கள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்னா, ஏவாளுடைய பலவீனத்தை சரியாக பயன்படுத்திட்டான். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 18:8. நீதிமொழிகள் 18:8. கொள்ளைக்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போலிருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். சாத்தான் ஏவாளோட என்ன சொன்னாருங்க, இந்த பழத்தை தேவன் சாப்பிடக்கூடாதா சொன்னாரா? ஆமாண்ணாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாவதே இல்லை, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல இருப்பீர்கள், தேவன் அறிவார் என்று சொன்னான். தேவனை பற்றி இங்கே கோல் சொல்கிறான். அப்போ கோல் சொன்னதுனால இந்த கோலை கேட்டதில் என்னாச்சு, இன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு உள்ளே தச்சுதா, தேவன் இங்கே எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது முன்னாடி நிற்க முடிஞ்சுதா, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. சாத்தாம் ஏவாளிடம் தேவனை பற்றி கோல் சொல்லி பிற பற்றி தவறாக கோல் சொல்லுதல் புறங்குவதுன்றது அது பக்தி விரையத்துக்கு உண்டான காரியம் இல்லை, அது தீய விளைவுகளை தான் ஏற்படுத்தும். ஏன்னா இன்ன வரலும் அந்த தீய விளைவு இந்த பூமியில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ சாத்தானுடைய வேற்றுமையான போதனைகள் இன்று வரை உலகம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு மதத்தை உண்டு பண்ணுறான், ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் ஒரு தனியாக தாட்டு உண்டு பண்ணுறான். அதாவது தேவன் படைச்சதெல்லாம் கும்பல சொல்கிறான். அந்த 5 அறிவு 3 அறிவு உள்ள விலங்குகளுக்கு முன்னாடி போய் உளுந்து கிடக்குறாங்க, அதை பார்த்தாங்கன்னா கணத்தில் போட்டுக்கிறாங்க. ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படி ஏகப்பட்ட வெரைட்டியில் சாத்தான உலகத்தை வஞ்சிச்சு வச்சுருக்காரு, இன்னும் வரலும் அவனை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இதே ஆதாம் ஏவாள் அந்த வைராக்கியமாக அவன் பேச்சை தவிர்த்து இருந்தாங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அப்போ நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு நல்ல சகோதரன் தான், நல்லா தெரிந்தவர் தான். தவறான மாற்று போதனைகள் ஒரு மூலம் வரும் பொழுது நம்ம வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். அப்போ எப்படின்னா, நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த பாடத்தை ஒரு முறை கேட்டு பாருங்கன்னு வரும்போது நம்ம இடறி பார்க்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கெட்டுப்போன பாலை குடித்தா காப்பாற்றிடலாம், பால்டாயில் குடித்தா உள்ளே போய் ஒவ்வொரு உறுப்பாக அதை முடிச்சு கட்டின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பக்தி வைராகியம் உள்ளவங்க தப்பிச்சுக்குவாங்க, மற்றவங்க கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. ஏன்னா தேவன் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்தில் அவங்க அந்த காசுக்காரர்களையும் வியாபாரங்களையும் அடித்து விரட்டினார் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக அவர் அவனுக்கு 3 மாதம் டைம் தரேன்,
நீங்கள் அதுக்குள்ளே காலி பண்ணிக்கணும். அப்படிங்கும்பொழுது என்ன நடந்திருக்குன்னா, அங்கே ஒரு 10 கடை இருக்கிறது இந்த 3 மாதத்தில் 40 கடையாக இருக்கும். அப்போ அவங்க 40 கடை ஆகும்போது இவர் போய் கேட்கும் பொழுது, ஐயா என்னங்கய்யா இதாங்க எங்களுக்கு வாழ்வாதாரம், எங்கள் குடும்பத்தெல்லாம் இதை வச்சு தான் பார்க்குறேன், என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து சூழ்ந்துக்குவாங்க. இல்லை முடியாது, நீங்கள் காலி பண்ணுங்கன்னா போராட்டம் நடக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு புறம்போக்கு நிலத்தை கவர்மெண்ட்டுக்கு கவனிக்காது இருக்கும்பொழுது போய் 10 பேர் ஆக்கிரமிப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா 10 பேர் 100 பேர் ஆகிருப்பாங்க. கவர்மெண்ட் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அவங்களுக்கு கரண்ட்டு சப்ளை கொடுப்பாங்க, ரேஷன் கார்டு கொடுப்பாங்க, ஓட்டுரிமை கொடுத்துருவாங்க. நல்லா இருக்கும்போது திடீர்னு ரோடு அகலப்படுத்தும் பொழுது நீங்களாம் காலி பண்ணணும் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் இங்கேயே தான் இத்தனை வருஷமாக 30 வருஷமாக வாழ்ந்துட்டோம், எங்களுக்கு வந்து பாருங்கள் கரண்ட் கொடுத்துக்கிறீங்க, ஓட்டு இருக்குது, அது இதுன்னு ரொம்ப போராட்டம் பண்ணி ரோட்டில் வந்து உட்காந்துக்குவாங்க. பெரிய கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை ஆயிரும். என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் ஒரு இடம் தரோம், நீங்கள் அங்கே போயிருங்கன்னா, இல்லைங்க நாங்கள் இங்கே தான் எனக்கு வாழ்ந்து பழகிட்டோம் போது மற்ற எதிர்கட்சிக்காரங்களும் இதுதான் காரணம் எதிர்பட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து நிற்பாங்க. ஆனால் முதல்லயே தடுத்திருந்தா இந்த கவர்மெண்ட்டுக்கு வேறு இடத்துல இடம் கொடுத்து நஷ்டம் ஏற்படாது இல்லையா? அப்போ ஒரு பில்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு செடி ஆலமரம் வரும் பொழுது அப்போவே பிச்சு போட்டால் நல்லாயிருக்கும். அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த மச்சா இலை நல்லா ஆடுது இல்லை அப்படின்னா அது வேறு நம்ம கண்ணுக்கு தெரியாம உள்ள போய் இந்த வீட்டையே முடிச்சு கட்டிடும். அப்போ தவறான உபதேசங்கள் வரும் பொழுது நம்ம வைராக்கியமாக கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 7:11. சாரி 2 கொரிந்தியர் 7:11. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். இப்போ நம்ம வந்து நமக்கு தவறான போதைகள் வரும் பொழுது நம்ம சுத்தம் உள்ளவர்களா வைராகியம் உள்ளவங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு எழுத்து நிற்க முடியும். அந்த காரியம் நம்ம சபைக்குள்ளே வராமல் தடுக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் தீத்து 2ஆம் அதிகாரம் 11-14 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அப்போ நம்ம நற்கிரியை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆவல் உள்ளதாக இருக்கணும். நற்கிரினா சபையில் நன்மையான காரியங்கள் நடக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் இருக்கணும். பக்தி விருத்தி உள்ளதாக இருக்கிறது தான் நமக்கு நல்ல செயல்களை செய்கிறதுக்காக நம்ம ஊக்குவிக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா நன்மை செய்யும்படிக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒப்பு கொடுத்தார், தீமை செய்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம இன்றைக்கி ஆதார வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் ஒருத்தர் வந்து சங்கீதம் 69:9 எடுத்துக்கோங்க, ஒருத்தர் யோவான் 2:17 எடுத்துக்கோங்க. சங்கீதம் 69:9 ஒருத்தர் வாசிங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் யோவான் 2:17. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. யோவான் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்போ நமக்கு இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நாமே கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே இந்த ஆலயமாக இருக்கும் பொழுது இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும்னா பக்தி மட்டுமில்லை, பக்தி விருத்தி மட்டுமில்லை, பக்தி வைராகியம் இருந்தால் மட்டுமே தான் அந்த உறுதித்தன்மை, அதை எடுத்துக்கொண்ட அந்த காரியத்தில், அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் அந்த நிலைப்பாடு, மரணமே நேரிட்டாலும் அந்த வைராகியத்தை நம்ம பின்வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆலயத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்னங்க? மாமிசத்தின் கிரியைகள் நம்ம பார்த்தீங்களா? வேஸ்தனம், விபச்சாரம், காம விகாரம், மார்க்க பேதங்கள், பகைகள், சண்டைகள், இது எல்லாமே தான் இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தும். இதுவே அந்த அடுத்த வசனத்தை பார்க்கும்பொழுது அன்பின் பிரமாணங்கள் பார்க்கும்பொழுது அந்த அன்பு சகலத்தையும் சகிக்கும். இதுதான் இந்த காரியங்கள் தான் நமக்கு வந்து தூய்மையை கொடுக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ புரஜாதனை நமக்கு நித்திய ஜீவனை பெரும்படிக்கு அழைப்பு கொடுத்த அந்த தேவன் நாம் எப்பாடுபட்டாவது நம்ம வைராகியம் நமக்குள்ள வாசம் செய்யும் அந்த பரிசுத்த ஆவியாகிய இந்த சரீரத்தை நம்ம காத்து நடக்க வேண்டும். வாசிக்கலாம் யோவான் 8:12. அங்கே இருக்காது, பைபிள் வாசிங்க. யோவான் 8:12. யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்,
என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்போ புறஜாதியாக நம்ம கொடுக்குற வாழ்க்கை இருளிலே நடுவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். ஏன்னா கர்த்தராக ஒளியை என்ன சொல்கிறேன், நானே ஒளியாக இருக்கிறேன். அப்போ அவரை பின்பற்றவங்களுக்கு நம்ம என்ன இருப்போம்னா ஜீவ ஒளியாக இருப்போம். யாருக்குன்னா நமக்கு ஜீவ ஒளியாக இருப்போம், சபையில் ஒளியாக இருப்போம், பின்னாடி எதிர்காலத்தில் ராஜ்யத்தில் உலகத்துக்கு நம்ம ஒளியாக இருப்போம்னு சொல்லி பார்க்குறோம். தாவீது ராஜா பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த 27 வருஷம் அந்த வனாந்தத்திலிருந்து ராஜ்யம் அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜ்யத்தை எப்படிலாம் ஆளலாம், மக்களுக்கு என்ன நன்மை செய்யலாம்னு யோசிக்கல. நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்ற ஒரு வைராக்கியம் அவருக்கு மேலோங்கி தீவிரமாக இருந்தது. பார்த்தீங்களா, இதுதான் தேவன் மேலே வச்சு அவர் தீவிரமான அன்பு வைராக்கியம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவனை ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோங்க, தேவனை அறியாத ஜனங்களாக இருந்தோம், விக்கிரங்களுக்கு முன்பாக விழுந்து கிடந்தோம், எல்லா சகல பாவத்தையும் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு நம்ம இருக்கும் பொழுது தேவன் தன் ஒரே குமாரன் நமக்காக கொடுத்து பலியை கொடுக்கும் பொழுது அப்போ நமக்கு அதனால் என்ன கிடைக்குதுன்னா, இந்த அழியாமை நித்திய ஜீவனை பெரும்படிக்கான ஒரு வாய்ப்பை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம சொல்லி பார்க்குறோம். ஏனென்றால் அது எப்படிப்பட்ட வைராக்கியத்தை கொண்டு இந்த ஜீவனை பெரும்படிக்காக நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோ கவனமாக இருக்கும். ஏன்னா மாமிச வைராக்கியம் ஒன்றுக்குமே உதவாது. இதுவே அது என்ன பண்ணணும்னா பகை தான் உண்டு பண்ணும். ஆனால் இதே ஆவிக்குரிய வைராக்கியம் நமக்கு என்ன கொடுக்கணும்னா நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்குன்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பட்ட எந்த சூழ்நிலையும் சரி நமக்குள்ளே காணப்படுகிற பக்தி, ஏன்னா நம்ம உடன்படிக்கை பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க, எவ்வளோ வருஷம், இப்போ அதுக்குண்டான என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், நமக்குள்ள அந்த பக்தின்றது எந்த அளவுக்கு விருத்தியாக இருக்குது, அந்த பக்தி விருத்தியை வைராகியம் கொண்டு நம்ம காப்பாற்றிருக்கிறோமா, நம்ம நித்திய ஜீவனை அடையாமல் போகிறது. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதுன்னு இல்லாமல் புறஜாதிக்குன்னு வரும் பொழுது நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். அப்போ தேவன் அதுக்காக எப்போ நம்ம தாயின் கருவில் உண்டாக்கும் போதே அவருடைய கண்கள் நம்மளை பார்த்ததும் பொழுது நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை அன்பு வச்சிருக்கிறாரு. அந்த நம்பிக்கைக்கு அன்புக்கு நம்ம பிரதிபலன் ஆகணும்னா நாம் அவருக்கு பக்தி உள்ள சந்ததிகளாக பரலோகத்திலே போய் அவர் ஆராதனை செய்கிற பாக்கியத்தை நம்ம பெறணும்னா பக்தி வைராகின்றது ரொம்ப முக்கியம். நல்லபடிப்பட்ட பாடத்தை கொடுத்த தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சபையாருக்கும் கூட நம்ம நன்றி செலுத்துகிறோம்.